அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்திடுறாங்க. எல்லாரும் வந்துடுவாங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரூனா கேட்கறதுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கா, மயக்கம் தெரிஞ்சிடும்னு சொன்னாங்க. பெரிய அடி காயமெல்லாம் கிடையாது. சரி எப்படி ஆச்சு ஸ்ரீஜாக்கு அப்படின்னு கேட்குறப்போ அவன் கார் மாடி வந்து விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லுவா. ரூனா நம்புவாளா? பிளான் பண்ணி என் பொண்ணு மேலே கார் ஏற்றிருக்கா அப்படிங்கிறப்போ ஜாங்கு வாய மூடு ரூனா, ஏன் இப்படி பேசுறேங்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் அதட்டிடுவா. இந்த பக்கம் யோன் வேணும்னு நினைக்கிறான் இல்லையா காங்தே, ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா யோனுக்காக, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க அப்படிங்கிறப்போ பலார்னு ஒன்று கொடுப்பா பாருங்க ரூனா. இந்த டிராமால ரூனா கிட்ட அதிகமா அடி வாங்கினது காங்தே தான். ஆக்சுவலா நிஜமாவே அடிச்சிருக்காங்க. கண்ணமெல்லாம் சவச்சவன் ஆயிரும். ஏன்னா சீன் அப்படியே தத்ரூபமா வரணுங்கிறதுக்காக அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. அவ்வளவுதான், அடி வாங்கினது அப்படியே ஓரமா நின்றுவான். அதுக்கப்புறம் பின்னாடி பார்க் வருவாங்க. நம்ம யோனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இவன் என் ஒய்ஃப் தூஹி, இவளை வந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. இது ஆக்சிடென்ட்னா ஆக்சிடென்ட் தான். அப்படி நீ ஏதாவது சந்தேகப்பட்ட அப்படின்னா டேஷ் கேமராவை செக் பண்ணிக்கலாம். என் பொண்டாட்டி பேசுற வேலை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. டேய், அவ உன் அக்கா பொண்ணுடா, நீ என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற சமயத்துல, என்ன நல்லா தானே இருக்கா ஸ்ரீஜா, உயிருக்குன்னு ஆபத்து இல்லையே, வா தூகி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அசால்ட்டா பாரு கூப்பிட்டு போயிடுவான். அப்படியே காங்தேக்கெல்லாம் அச்சே, நானும் ரவுடி தான் ஏதாவது பண்ண பார்க்குறேன், இந்த பொம்பளை பொசுக்குன்னு அடிச்சு நம்மளை அடக்கி வச்சிடுறா, பார்க் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம யோனுக்கு கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. யோனாம ஒரு உயிர் வந்து அவ விடுற அளவுக்கு போறா இல்லையா, என் அப்பா இல்லை ஜாங் அப்படிங்கிற உண்மை வந்துட்டு அவருக்கு தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா நான் சாக கூட ரெடியா இருப்பேன் அப்படின்னு ஸ்ரீஜா இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோனுக்கு கில்ட்டா இருக்கு. தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க பார்க் நான் நிஜமா எதுவும் பண்ணலை அப்படிங்கிறப்போ, எனக்கு ஸ்ரீஜாவை பற்றி நல்லா தெரியும். சின்ன வயசுலேருந்து ஸ்ரீஜாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவளுக்கு ஏதாவது வேணும் இல்லை அவளுக்கு எதிராக சுச்சுவேஷன் போகுது அப்படின்னா அவளே ஹர்ட் பண்ணிப்பா. ஸோ நான் நம்புகிறேன், அவள் வந்து உன் காரு முன்னாடி விழுந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கான காரியம் தான் என்னென்னு புரியல அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சில சீன்ஸை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா, 12 வயசாக இருந்தப்போ நம்ம யோன் வந்து ஸ்ரீஜா வீட்டுக்கு போயிருந்த சமயத்தில் கண்ணாடி உடஞ்சு அவள் வேணுக்கும்னே அந்த கண்ணாடி மேலே காலை வச்சு இவ தான் என் காலில் இந்த கண்ணாடி செல்ல ஏற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோன் மேலே பழி போட்டது, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்தது இந்த காங்தே நம்ம யோனு இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தப்போ தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்க போயிருப்பாளே ஸ்ரீஜா. ஸோ ஸ்ரீஜா தன்னைத்தானே வருத்திக்கக்கூடியவ. தன் மேலே ஒரு பிரச்சனை வருது, அல்லது தன்னை காப்பாற்றிக்க முடியல அப்படின்னா தன்னோட உயிரையே பணயமாக வச்சு ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடியவ தான். இது பார்க்குக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியறதில்ல. பார்க் இப்படி சொன்னதும் நம்ம யோன் சுதாரிச்சுக்கிட்டா. எஸ், 12 வயசுல ஒன்று நடந்திருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் காங்தே நம்மளை தனியாக கூப்பிட்டு பேச போனப்போ கூட ஆற்றுல இறங்க போனாலே அப்படின்ட்டு எல்லாமே நம்ம யோனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறமாக காங்தே வந்து பேசுவாங்க, இதை பாரு அவள் உயிரியே விடுற அளவுக்கு போயிட்டால அப்படிங்கிறப்போ, ஆமாம் நானும் தான் வந்து பார்க்குறேன் காங்தே, ஸ்ரீஜா பண்ணுற விஷயங்களை நானும் தான் பார்க்குறேன், இது எங்கே போய் முடியும் தான் தெரியல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஸ்ரீஜா கண்ணு முழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து சொல்லுவாங்க. பார்க் வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம யோன் கிட்ட பேசிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருந்திருப்பாரு. முழிச்சோன்னா எல்லாரும் வராங்க. ஆனால் இன்னும் ஜாங் வரலைங்க. இவங்கெல்லாம் நிற்கிறப்போ, சொல்லுடி நீ அம்மா கிட்ட நான் இருக்கேன்டி, தைரியமா உண்மையை சொல்லுடி, இந்த தூகி என்ன தெரியுமா சொன்னா, அவ கார் போயிட்டே இருந்தப்போ நீ தான் வந்து விழுந்துட்டியான், சொல்லுடி அப்படி அடி பண்ண அப்படிங்கிறப்போ, இல்லம்மா நான் என்ன முட்டாள, நான் ஏமா அவ கார் மேலே போய் விழ போறான் அப்படிங்கிறப்போ, அப்படியே நம்ம யோன் பாப்பா என்னதான் பேசுறான்ட்டு பார்த்துட்டே இருப்பா. பக்கத்தில் காங்தேவும் இருப்பாங்க. கரெக்டாக அப்போ தான் ஜாங் உள்ள வருவாங்க. ஜாங்கை பார்த்ததும் என்னடா சொல்றதுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஸ்ரீஜாக்கு புரிஞ்சு போச்சு, சரி இப்போ மட்டும் நம்ம வேற ஏதாவது இவளை மாட்டி விடணும், இவ வேணுக்குன்னு காரை நம்ம மேலே ஏத்துனான்னு சொன்னோம் அப்படின்னா இவ எல்லா உண்மையும் சொல்லிடுவா, ஜாங்கோட உண்மையான பொண்ணு ஸ்ரீஜா நாம இல்லைன்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு ஸ்ரீஜாக்கு. ரூனா கேட்டுக்கிட்டே இருப்பா, சொல்லு அப்போ அவ சொன்னது போய் தானே, நீ அவ கார்ல போய் விழல அப்படின்னா அப்ப அவ கார் வேணுக்கு தான் நம்ம மேலே ஏத்துனா அப்படிங்கிறப்போ, ஆமா அப்படியெல்லாம் இல்லை, அவ வேணுக்கு நல்லா ஏத்தல, அவ காரை எடுத்து வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத நான் கவனிக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. நம்ம யோனும் ஸ்ரீஜாவும் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த சமயத்துல, பாத்தியா நான் என்ன பண்ண பாத்தியா அப்படிங்கிறப்போ, அந்த அளவுக்கு அவர் உனக்கு அப்பாவா இருக்கிறது முக்கியமா, நீ அவரோட பொண்ணு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறப்போ, ஆமா நான் இதுக்கு மேலேயும் ரிஸ்க் எடுப்பேன், இதுக்கப்புறமாக அந்த ரகசியத்தை நீ வெளிவிடக்கூடாது, அப்படியே மறைச்சிரு புரிஞ்சுதா அப்படிங்கிறப்போ, நான் ஏன் மறைக்கணும், நீ செத்துட்டு போ, என்ன பிரச்சனை வேண்டி கிடக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ காரு முன்னாடி வந்து விழுந்த அப்படிங்கிறது டேஷ் கேமரால இருக்கு, இன்னைக்கு நீ செத்தே போனாலும் நான் தப்பு பண்ணலன்னா ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன், உன் அம்மா உட்காந்து கேள்வி கேட்க சொல்லிடி இவ தாண்டி உன்னை இடிச்சான்னு கேட்டா நீ ஆமான்னு சொன்னா அது உண்மையாயிடுமா, எது உண்மையோ அதுதான் உண்மை, அது ஆத்தாளும் மகளுக்கு இன்னும் புரியல, இவங்க சொல்றது தான் உண்மை, அது உண்மையாக்குறதுக்கு என்ன வேணா பண்ணுவீங்கன்னா அதுக்கு நாள் கிடையாது, நான் இப்பவும் சொல்றேன், நீ உன் உடம்ப வருத்திக்கிற, நீ சாகுறேன்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ், நீ அப்படி ஒரு முடிவு எடுக்கிற, என்னாலெல்லாம் எதுவும் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது, இதுக்கப்புறம் தான் ஆட்டோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதும் யோன் சொல்கிறப்போ, சரி நீ யோன் தான் ஆனால் தூகியோட அடையாளத்தில் இருக்க, அப்போ மிஸ்டர் பீக்கு இது தெரிய வந்தா அவர் உன்னை வந்து தூகியாக தானே பார்க்குறாரு, அவர் பொண்ணாக தானே பார்க்குறாரு, அவருக்கு உண்மை தெரிய வந்தா எப்படி நான் சொல்லட்டுமான்னு ஸ்ரீஜா ஏதோ பிரில்லியண்ட்டாக பிளான் பண்ண மாதிரி சொல்கிறப்போ, சொல்லிக்கோ
நான் எப்படி மிஸ்டர் பீக்கு உண்மையான பொண்ணு இல்லையோ அதே மாதிரி நீ ஜாங்குக்கு உண்மையான பொண்ணு இல்லை, எப்படி சேம் பட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா அப்படின்னதும் அடிக்க வருவா. பாரு, இப்போ நீ உன்னை கஷ்டப்படுத்திக்காத, அமைதியா இரு, நல்ல உடம்பு தேறி வா, இன்னும் நிறைய பஞ்சாயத்துகள் பண்ண வேண்டியதா இருக்கு, அப்புறம் விளையாடுவோம் அப்படின்ட்டு யோன் வந்துடுவா. இப்போ யோன் அப்படிங்கிறவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்க. ஒரு சிலருக்கு மட்டும் தான் யோன் உயிரோட இருக்கிறது தெரியும். ஆனால் யோன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் இந்த ஜாங் நினைக்கிறாங்க. ஆனால் யோன் தன்னோட பொண்ணு அப்படிங்கிற அந்த உண்மையை ரூனாலேருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஈவன் ஸ்ரீஜாக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏன் கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு கேட்குற சமயத்தில், அது இல்லாமல் அந்த அஸ்தி வச்சிருக்க இடத்துல போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதை வச்சே தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஸ்ரீஜாக்கள் இந்த உண்மை எப்போவோ தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது இல்லைங்களா. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு யோன் அப்படிங்கிற பொண்ணு ஜாங்கோட பொண்ணு தான் அப்படிங்கிற உண்மை இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த யோன் உயிரோட இல்லை, செத்து போயிட்டு, அதுக்கு நாம தான் காரணம், ஜாங் கில்ட்டா இருக்காரு. ஆனால் ஸ்ரீஜாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காங்தேவை கூப்பிட்டு, இதை பாரு, யோனுக்கு வந்து நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன், யோன் என்னோட பொண்ணு, அதே தெரியும் இத்தனையும் நடந்து போச்சு, நீ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு ஸ்ரீஜாவோட வாழ்க்கை ஆரம்பி அப்படிங்கிறப்போ காங்தே இருந்துட்டு, இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என் பொண்ணு கூட நீ வாழலைன்னா உன்னை கொண்டுருவேன், ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் என்னை கொண்டுக்கோங்க, என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிக்கோங்க அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். என்னால் முடியாது சார், இதுதான் சார் என் இறுதியான முடிவு அப்படின்னு எழுந்து போகிறப்போ, இதை பாரு, கொஞ்ச நாள் உனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஏன்னா நீ நல்ல பொட்டென்ஷியலான பையன் தான், நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, உனக்கு வைஸ் பிரசிடென்ட்டாக ப்ரமோஷனும் கிடைச்சிடும், அதுக்கப்புறமாக என்னால் சத்தியமாக சேர்மனாக இருக்க முடியாது, நீயும் பார்க்கும் தான் கம்பெனி லீட் பண்ண போறீங்க. இன்னும் பார்க்க சேர்மன் ஆக்கிற மைண்டில் தான் வந்துட்டு ஜாங் இருக்காங்க. இதை சொன்னதும் ஒரு செகண்ட் காங்தே யோசிக்கிறான், என்ன முடிவெடுத்தான்னு தெரியல. இந்த ப்ரொமோஷன் விஷயம் கேட்டதும் எம்ப்ளாயிஸ்க்கும் கொஞ்சம் ரெண்டு மனசாக தான் இருக்குது, கொஞ்சம் அதை பற்றி காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ரூனாக்கு தெரிஞ்சது, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, காங்தேக்கு வைஸ் பிரசிடென்ட்டாக ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்களாமா? ஆமாம். என்னங்க அவன் ஸ்ரீஜா விட்டு போகிறேன்ட்டு இருக்காங்க. இல்லை, இப்படி ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது, வைஸ் பிரசிடென்ட் ஆக போகிறேன் அப்படிங்கிறப்போ காங்தே மனசை நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. தேவையே இல்லை, நம்ம பொண்ணுக்கு காங்தே தேவை கிடையாது, அவனுக்கு ப்ரொமோஷன்லாம் கொடுக்காதீங்க, முடிஞ்ச வேலையும் பிடிங்கிட்டு அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிறப்போ, இதை பாரு ரூனா, இது போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எடுக்கிற முடிவு, இதில் தலையிடாத ஒதுங்கிற அப்படின்றவாங்க. ரூனா உடனே வந்து காங்தே, உடனே உனக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பதவி கிடைச்சது, நீ ரிசைன் பண்ணிடுறேன், நீ ஸ்ரீஜா விட்டு போறேன்னு சொன்னேன் இல்லையா, உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுறோம், அப்புறம் இதுக்கிட்ட உனக்கு பதவி, அந்த பதவியெல்லாம் திருப்பி கொடு அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக மாமியாரே, இந்த செகண்ட் வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட் பதவி ஏற்றுக்க வேண்டாம், நம்ம வந்து கிடைச்சாலும் ரிசைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்டில் தான் மாமியாரே இருந்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் என்ன வேற ஒரு முடிவையே எடுக்க வைக்கிறீங்க, அதனால எனக்கு வைஸ் பிரசிடென்ட் பதவியெல்லாம் ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னதும் ரூனாக்கு செம கடுப்பு. அதுக்கப்புறம் வெளியே வந்தவ அது முக்கியமான டைரக்டரை கூப்பிட்டு பேசுகிறா, இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பேசுனீங்களா, நம்ம பக்கம் இருப்பாங்களா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சேர்மனாக இருக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஜாங்குக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் சேர்மன் ஆகணும்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமாக அதை பற்றி நான் யோசித்தேன். சப்போஸ் என் ஹஸ்பண்ட் சேர்மனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டி போட மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஃபேமிலி முக்கியம் தெரியுங்களா, ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே ஃபைட் வரக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே வர்றப்போ இன்னொருத்தர் வந்து வருவார், அதாவது காரில் வேற ஒரு கம்பெனிக்குள்ளே போவார். அதை இந்த ரூனா ஒரு மாதிரி பாப்பா. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா தூகியோட அம்மா நம்ம யோனுக்கு கால் பண்ணி, அம்மாடி நீ எனக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தே இல்லையா, அதை நான் விசாரிச்சிட்டேன், நீ வேணா வீட்டுக்கு வாயேன் நாம பேசலாம் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனா இப்போ கார்ல இருந்து கண்ணாடி போட்ட ஒரு நபர் இறங்கினார் இல்லைங்களா, அது ரூனா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தா இல்லையா, அந்த நபரை பற்றி தான் விசாரிச்சு வச்சிருக்கிறாங்க தூகியோட அம்மா. ஏன்னா இந்த நபர் தான் ஸ்ரீஜாவோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர். அப்போ தன் பொண்ணான ஸ்ரீஜா கிட்ட உன்னோட உண்மையான அப்பா செத்து போயிட்டான்னு சொன்னா இல்லையா ரூனா, அதுவும் போய் சொந்த பொண்ணுக்கிட்டேயே போய் சொல்லியிருக்கா. என்னைக்கு ஜாங் வந்து ஸ்ரீஜாவுக்கு அப்பா இல்லைன்னு தெரிய வந்ததோ அப்போ ஸ்ரீஜாவுக்கு ஒரு தகப்படி இருந்திருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் விசாரிங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தூகியோட அம்மா அவங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சில பேரை வச்சு விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பர்சன் யார் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இவர் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேன்மா, ஸ்டேட்ஸில் இவருக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ரீசெண்டாக தான் இப்போ கொரியா வந்திருக்காரு, ஏன்னா கொரியாலே அவருக்கு சில கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் இப்போ வந்திருக்காரு அப்படின்னு இவங்க விசாரிச்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கும் ரூனாவுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு பின்னாடி தெரிய வருங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாக நம்ம யோனுக்கு வந்து தோணுது, அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம் இல்லையா நான் தூகி இல்லை அப்படிங்கிறது. ஐயோ ஒரு ஷாக் ஆகிடுவாருமா, இல்லை நான் ஒரு டைம் பார்த்து சொல்கிறேன் அப்போ சொல்லிக்கலாம் அப்படிங்கிறப்போ, சரி நீங்கள் எப்போ ரெடின்னு சொல்லுங்கள், அப்போ அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அப்பாக்கே தெரிய வர்றதை விட நாமளா சொல்லிட்டா நல்லது அப்படிங்கிறாங்க. இப்படி அந்த நபர், அதாவது ஸ்ரீஜாவோட உண்மையான அப்பாவுக்கு கிம்னு பேர் வைக்கிறேங்க. அந்த கிம்மை டக்குன்னு பார்த்ததுலேருந்து இவன் இப்போ ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தான், இவனையே இன்னைக்கு பார்த்து தொலைச்சோம் அப்படின்னு தான் உனக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்தா பார்க்கோட அம்மா ஜம்முன்னு இந்த கம்மலை போட்டு உட்காந்துருக்காங்க, குடுடி அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. இவனோட அம்மா வந்துட்டு ஏன் அப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நீ யார் என் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குற சமயத்தில் பார்க்கோட அம்மாவை பார்த்துக்க சொல்லி தூகி தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்க்கோட அம்மா, இவகிட்ட பேசாத, என் ஃப்ரெண்டை கொன்ன கொலகாரி, இவ யார் எப்பேற்பட்ட கைகாரி தெரியுமா அப்படிங்கிறப்ப ரூனா இருந்துட்டு, பார்த்தீங்களா பைத்தியம் முத்தி போச்சு, பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த 2 கம்பளி கையில் வச்சிருக்கிறா. ஒன்று நம்ம கிட்ட இருந்தது, இன்னொன்று தூகி கிட்ட இருந்தது. தூகி யோனா இருப்பாளோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு. ஆனால் என்ன சொன்னா,
இந்த கம்மல் என் அம்மாவோடது, ஒன்று தொலைஞ்சு போச்சு, ஒன்று இருக்குன்னு கொடுத்தாங்கன்னு தானே சொன்னான், அவங்க கிட்டே கேட்டலாம் அப்படின்னு தூகியோட வீட்டுக்கு வர்றா ரூனா. இப்போ 2 கம்மல் இவகிட்ட இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு பாக்ஸ் வச்சு எடுத்துட்டு வந்திருப்பா. அடே பர்ஃபெக்ட் மேட்சா இருக்கே. ஆமாம், நான் ஒரு வாட்டி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குக்கும் நம்ம தூகிக்கும் சம்மந்தம் பேசினப்போ ஃபேமிலியாக உட்காந்து பேசுகிற சமயத்தில் ஒரே ஒரு காது கமல் மட்டும் போட்டிருந்தா. என்ன எதுன்னு நான் வந்து தூகி கிட்ட கேட்டேன். அப்போது இது எங்கள் அம்மாவோட கமல், ஒன்று தொலைஞ்சு போச்சு, ஒன்று தான் இருந்தது, சரி ஒன்று மட்டும் போட்டுக்கிறேன்னு அவன் வாங்கிட்டு வந்ததாக சொன்னேன். உங்ககிட்ட கேட்டப்போ கூட அதுதானே சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ஆனால் நான் பொய் சொல்லிட்டேங்க, உண்மையே வேற அப்படிங்கிறாங்க. என்ன உண்மைன்னு கேட்குறப்போ ஆக்சுவலாக அந்த ஒத்த கமலுக்கு சொந்தக்காரி யோனா அப்படிங்கிற பொண்ணு. அப்படிங்கிறப்போ என்னது யோனா, என்ன சொல்கிறீங்க, தூகி மாதிரியே இருப்பாளே அந்த பொண்ணு யோனா அப்படிங்கிறப்போ ஆமாங்க, ஆக்சுவலாக அந்த யோன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு தெரியல. என் பொண்ணு தூக்கி தான் ரிப்போர்ட்டராக இருந்தா இல்லையா, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணு அந்த யோன் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மலையும் கொடுத்துருந்தா, இது நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, என்கிட்ட இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது, ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு அந்த யோன் பொண்ணு என் பொண்ணான தூக்கி கிட்ட சொன்னா. அதனால என் பொண்ணு இதை பத்திரமா வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த யோன் பொண்ணு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு அங்கே போய் பார்க்கறதுக்காக என் பொண்ணு தூக்கி போயிருந்தா. அதுக்கப்புறம் நடந்துதான் நம்மளுக்கு தெரியுங்களே, ஆக்சிடென்ட், அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த யோன் பொண்ணும் இறந்து போயிட்டான். தூகிக்கும் பழசெல்லாம் மறந்து போச்சு. இந்த கம்மல் அந்த யோன் பொண்ணு கொடுத்தது அப்படிங்கிறது கூட தெரியாம இவன் அந்த கம்மல் நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்து போட்டுக்கிட்டா. நானும் விட்டுட்டேன், தேவையெல்லாம் பழசெல்லாம் கிளற வேண்டான்ட்டு. ஒரு காது கம்மல் தொலைஞ்சு போச்சுமா, ஒன்று தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் தூகி அப்படி சொல்லியிருப்பா. சரி, நான் வந்து கேட்டப்போவாவது என்கிட்ட நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, எதுக்குங்க தேவையெல்லாம் பழைய கதையெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுனால தான் நானும் உங்ககிட்ட அதே மாதிரி சொல்லிட்டேன். என்னோட கம்மல் தான் ஒன்று தொலைஞ்சு போச்சு, ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு டவுட் வரவே இல்லையா, ஒருவேளை அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது தூகியா இருந்து யோன் உயிரோடு இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலையா அப்படிங்கிறப்போ அட பகவானே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அபசகுணமா, என் பொண்ணு தூகி எனக்கு அடையாளம் தெரியாதா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அவ்வளோதான், ரூனா கிட்ட இந்த மாதிரி கதையை சொல்லணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கதையை கேட்டு ரூனா வீட்டுக்கு வந்து யோனோட ரூமுக்குள்ள அது இருக்கான்னு சொல்லி தேட பாப்பா. தேடுறா. அப்போ அந்த பாக்ஸ்குள்ள ஒரு வாட்ச் இருக்கு. 12வது பர்த்டேக்கு வந்துட்டு யோன் வந்து அவங்க அம்மா மெனிக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச். அது போக ஒரு மெமரி கார்டு இருக்கு. அதை பாக்குறதுக்குள்ள பின்னாடி வந்து பார்க்கோடாம முடிய பிடிச்சிட்டு, யாரடி நீ திருடி, சொந்த வீட்லயா திருடுற, எல்லாரும் ஓடி வாங்க, திருடிய பிடிச்சிட்டேன் அப்படின்னதும் முடிய விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க பார்க்கோட அம்மாவை. உடனே வந்துட்டு நம்ம யோன் வந்துருவா. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, நான் ஒன்னும் திருடி கிடையாது, இதோ இவ தான் திருடி, ஆக்சுவலா என்கிட்ட ஒரே ஒரு கம்மல் இருந்தது இல்லையா, அதே மாதிரி என்கிட்ட ஒன்னே ஒன்று இருந்தது, அதை தேவையில்லாம எடுத்து காதுல போட்டுட்டு இருந்தா, அதை இங்க வைக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றான். தூகியோட அம்மா கிட்ட இந்த 2 கம்மலி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ரூனா எடுத்துட்டு வந்துட்டா. அது ஒரு கம்மல் இங்க வைக்கிறா அப்படின்ட்டு வந்தவ அந்த மெமரி கார்டை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா. மெமரி கார்டு அதுல இல்லை அப்படிங்கிறத நம்மளோட யோனும் நோட்டீஸ் பண்றாங்க. இங்க ஜாங் வந்துட்டு யோனோட அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்க பேர்ல நான் ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கேன், வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. சார், இதெல்லாம் எதுக்கு சார் நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, எதுக்காக, என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா யோனோட அப்பானா, சொந்த அப்பானா, என் பொண்ணை நான் பக்கத்துலேருந்து பார்த்து கண்ணும் கருத்தும் வளர்க்க முடியலான்னு நீங்கள் வளர்த்துருக்கீங்க இல்லையா, அதுக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போதான் தெரிய வருது ஜாங்கோட பொண்ணு தான் யோன் அப்படிங்கிறது. இப்போதான் இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கு எப்போ தெரியும். ஆனால் இப்போதான் யோனோட அம்மாவுக்கு தெரியுது. என்னது, யோனோட அப்பாவா நீங்கள் அப்படின்னு ஷாக் ஆகிட்டு பார்ப்பாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண ஸ்ரீஜாக்கு, இல்லை இப்படியே ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தா வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸோடவே கம்பெனிக்கு வருவா பார்க்கறதுக்கு. ஸ்ரீஜா என்னது ஏதுங்கிறதுக்கு, மாமா இப்போ என் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லைனா கூட நான் ஓடி வந்திருப்பேன், அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கேன், ப்ளீஸ் எப்படியாவது உங்கள் பொண்டாட்டி தூகியை தடுத்து நிறுத்துங்க மாமா, அவள் என்னை சாவடிக்காம விட மாட்டா போல இருக்கு அப்படிங்கிறப்போ, பொறுமையாக சொல்லு, என்ன பிரச்சனை, இப்போ என்ன வந்து தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருக்க, இதை பாருங்க, அந்த தூகி உங்களுக்கு வேண்டாம் மாமா, அவள் உங்களை காதலிக்கல, என்னையும் காங்கையும் பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா, உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா ஏன் உளறிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு தான் மாமா புரியல, அவள் தூகியே கிடையாது, அவள் யோன். ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்து போனது தூகி தான், யோன் தான் காப்பாற்றப்பட்டிருக்கான்னு தூகியோட அடையாளத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட நின்றுருக்கா. இப்போ யோனா இருக்கிறவ என்னையும் காங்கையும் பிரிக்க பார்க்குறா அப்படிங்கிறப்போ பார்க்க அசால்ட்டா கேட்பாங்க, இதை நீ எப்போ கண்டுபிடிச்சேன்னு. என்னது, எப்போ கண்டுபிடிச்சனா மாமா, அப்போ இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிறப்போ, ஆமாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவள் உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கா, கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் அமைதியா இருக்கியா, அப்போ நீ தூகி எந்த அளவுக்கு காதலிச்சு அப்படி யோனை காதலிக்கிறியா, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, நீயும் காங்தே மாதிரி தான் மாமா, யோன் அப்படின்னு கேட்டாலே அவன் அவ்வளோதான் பிளைண்ட் ஆயிடுறான், நீயும் அப்படிதான் ஆயிடுற, இதெல்லாம் சரிப்பட்டே வராது, சரிப்பட்டு வராதுன்னா என்ன சரிப்பட்டு வராது, அவள் அப்படி என்னதான் பண்ணா, ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறா அப்படிங்கிறப்ப, ஏன்னா அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, நான் வந்து ஜாங் அப்பாவோட உண்மையான பொண்ணு இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா என்ன சொல்ற, அப்போ நீ மிஸ்டர் ஜாங்கோட பொண்ணு இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நல்லா பாருங்க, பார்க்கோட முகத்துல ஒரு சின்ன சந்தோஷம் தெரியும். ஏன்னா ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லை அப்படின்னா யோனும் ஸ்ரீஜாவும் ஹாஃப் சிஸ்டர்ஸ் இல்லை, அப்படி ஆஃப் சிஸ்டராக இல்லை அப்படின்னா யோன் கூட நம்ம வாழலாம் காதலிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கோட சந்தோஷமே. ஆனால் ஷாக்கிங்காக கேட்குறப்போ,
ஏமாமா ஷாக் ஆகுற? உன் அக்கா ரூனா இதை விட பெரிய பெரிய வஸ்டான விஷயமெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இதுக்கே ஷாக் ஆயிடாத மாமா. என்ன பண்றது, என் தலை எழுத்து. என் அம்மா பண்ண வேலையில இன்னைக்கு நான் இப்படி வந்து நிற்கிறேன். ப்ளீஸ் மாமா, அந்த யோனை தடுத்து நிறுத்து மாமா அப்படின்னு சொல்றப்போ பார்க்க அப்படியே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நிற்பாங்க. இங்க அந்த மெமரி கார்டு கிடைச்சது இல்லைங்களா, அது ரூனா ஃபோன்ல போட்டு பார்க்குறா. நாம நினைப்போம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ், அந்த பார்க்கோட அம்மாவும் ரூனாவும் சண்டை பிடிச்ச வீடியோ ஃபுட்டேஜ்ன்னு. நோ, அதுக்கு பதிலாக மினிக்கு அப்புறம் யோன், அதுக்கப்புறம் இந்த குட்டி பாப்பா, இவங்கெல்லாம் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் தான் இருக்கு. அதுவும் இறந்து போய் ஃபினரல் நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் அதில் இருக்கு. அப்போ இது யோன் தான் அப்படிங்கிறத இவன் இப்படி வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறா. இந்த மெமரி கார்டு எதுக்காக தூக்கிக்கிட்டு இருக்கணும்? அப்போ இது தூக்கி கிடையாது, யோன் தான் அப்படின்னு ஆல்ரெடி இருந்த டவுட்டை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டா ரூனா. வெளியே வந்தா வேஸ்ட்ல வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா நம்ம யோன். அந்த சமயத்தில் இந்த ஃப்ளவர்ஸ் நல்லா இருக்கு, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போவா. ஒரு சந்தேகமா அப்படியே தூக்கியை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போவா. உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டதும் கையில் இருக்கிற ஃப்ளவர்ஸை வந்துட்டு ரூனா கீழே போட்டுடுவா. இல்லை, என் கை தெரியாமல் தவறிடுச்சு, பரவாயில்ல, எனக்காக இதை க்ளீன் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வந்து உட்காந்து மூச்சு வாங்க ரூனாக்கு. பின்னாடியே நம்ம யோன் வருவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தீங்க, நார்மலாக இல்லை, அதனால உங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் சேர்மேன் ஜாங்குக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அது என்ன கொரியர்னு பிரித்து பார்த்தா 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்று ஜாங், மினி, அப்புறம் நம்ம யோன். அது யோன் 12 வயசாக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. இதை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி நம்ம யோன் சேர்த்துருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இல்லை, ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு அப்போ ஜாங் இவங்க கூட இல்லை. ஆனால் இன்னொன்று இவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, ஜாங்கு, ரூனா, ஸ்ரீஜா எல்லாம் சேர்ந்த சமயத்தில் அதில் ஜாங்கோட முகத்தை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டியது ஜாங் கிடையாது, அப்போ இந்த ஸ்ரீஜாவோட குழந்தைக்கு தகப்ப யார் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனால் ரூனாக்கு புரிஞ்சு போச்சு, இது கொரியரா வரல, இவ வேணுக்குன்னே தான் கொண்டு வந்து வச்சிருக்கா, கொரியர் வந்திருக்குன்னு போய் சொல்றா, இவன் என்ன டைரக்டா சேலஞ்ச் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவெல்லாம் கிழிச்சு ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க. இங்க அப்படியே யோனோட அம்மா ஷாக்கிங்கா வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு நெஞ்சு பிடிச்சிக்குவாங்க. ஜாங்கோட உண்மையான பொண்ணா யோனு, ஏன் இப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறப்போ வேங்கோட அப்பா காங்கத்தோட அம்மா வந்துருவாங்க. என்ன, யாரோட பயாலஜிக்கல் பொண்ணு, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போதில் ஏன் வீட்டிலே கிடக்குறீங்கன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஆனால் காங்கத்தோட அம்மாவுக்கு இல்லை, இதில் என்னமோ இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் வாய் விட்டு தான் புலம்பியிருப்பாங்க யோனோட அம்மா, அது அரைங்குறையமாக கேட்டிருக்கோம். ஸோ யோனோட அப்பா, யோனோட பயாலஜிக்கல் ஃபாதர்னு அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள மண்டை குடஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீஜா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜாங்கை பார்க்கறதுக்காக வருவா. நைட் டைம் ஆயிடுச்சு, ஏன்ப்பா வீட்டுக்கு போகல அப்படிங்கிறப்போ, அது இருக்கட்டுமா, நீ என்ன ஹாஸ்பிட்டல் நீயே டிஸ்சார்ஜ் ஆகிட்டியா, வீட்டுக்கு போக நீ இங்கே வந்து அப்படிங்கிறப்போ, இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன், அது ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக இங்கே வந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சுப்பா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய் நல்லா ஊற்றி கொடுத்துட்டு, அப்பா என் மேலே ஏதாவது கோவமானு கேட்குறப்போ, அதெல்லாம் இல்லைம்மா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிலது பண்ணியிருக்கேன், நான் காங்தேக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற ப்ரமோஷன் கொடுக்க போகிறேன், அதுக்கப்புறமாக நீயும் காங்தேவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தனி கொடுத்துன்னு போங்க, அதுதான் உங்கள் லைஃபுக்கு நல்லது, அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது சரிப்பட்டு வராது, கண்டிப்பாக காங்தேவோட மனசு மாறுறதுக்கு இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பக்கம் பார்க்குக்கு அதே தான் மண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அப்போ ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லை, ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லைன்னு தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்க் வர சொல்லியிருப்பாங்க, இங்கே இருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம யோனும் வருவாங்க. வந்தப்போ இவர் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு பார்க் கூப்பிட்டீங்க, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, ஒரு வாட்டி எனக்காக உன் கையில் இருக்கிற அத்தனை ஆயுதத்தையும் கீழே வச்சுட்றியா, ஒரு நெருப்பு பந்தை மனசில் சுமந்துட்டு இருக்கேன், என் கையில் அதை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவியே, அதை எனக்காக ஒரு வாட்டி கீழே வைக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் பேசுறது எனக்கு எதுவுமே புரியல, நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு போக பார்க்குறப்போ, ஒரு நிமிஷம் இல்லை, இன்னைக்கு நான் எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருந்தேன், நான் சந்தோஷமாக எந்த அளவுக்கு இருந்தேன் அப்படிங்கிறது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல, நான் அதிர்ச்சியாக வேண்டிய இடத்துல, பதட்டப்பட வேண்டிய இடத்துல சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. புரியல, எதை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, உனக்கு புரியாது, புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்துருவாங்க. ஜாங்கோ ஸ்ரீஜாவும் உண்மையான அப்பா பொண்ணு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறது இவர் சொல்லலை, வந்துட்டாரு. அதுக்கப்புறம் குடும்பமாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப ஜாங் சொல்லுவாங்க, இதுக்கப்புறமாக காங்தே ஸ்ரீஜா 2 பேரும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் தனி கொடுத்துனா ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னதும், ரூனா ஏத்துப்பாளா, என்னங்க இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, நீ ஒத்துக்கிறது ஒத்துக்காதது முக்கியம் கிடையாது, அவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையை முடிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த காங்தேவை நம்ப முடியாது, நம்ம பொண்ணு ஸ்ரீஜா நம்புறா, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த பக்கம் ஸ்ரீஜா அந்த மைண்டுக்கு வந்துட்டா, ஓகே வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுவான் காங்தே, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய பொசிஷன்ல யாரை கட்டிக்கிட்டா அவனுக்கு கிடைக்கும், இதை வச்சு காங்தே கூட வாழ்ந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாருங்க கண்டமேனிக்கு எதையும் மைண்டை போட்டு யோசிச்சுக்காதீங்க, நான் சீக்கிரமா புது விடலாம் பார்க்க சொல்றேன், நம்ம லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா அப்படின்னு இழுக்காதீங்க, அது மட்டும் இல்லாமல் அது துகி கிடையாது யோன், நீங்கள் தான் யோனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அங்கிள் பார்க்கு கிட்ட சொல்லிட்டு அப்படிங்கிறப்போ, என்னது பார்க்கு கிட்ட சொல்லிட்டியா, அது யோனுங்கிறத சொல்லிட்டியா, ஆமாம் சொல்லிட்டேன், அதுக்கே இப்படி ஷாக் ஆகுறீங்க, ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க, அங்கிளுக்கு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நம்மளை முட்டாளாக்குறதுக்கு அவர் எல்லாம் அமைதியாக தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதிராக யோன் கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன, நான் என் அப்பாவோட ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாம் அவகிட்ட இருக்கு, அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை கெடுக்க பார்க்குற அவளை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன், மொத்தத்தையும் சொல்லிட்டாலும் அப்படின்ட்டு இவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உண்மை வந்துட்டு பார்க்குக்கும் யோனுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களை பிரிக்க முடியாது, ஏன்னா ஒருத்தர் காதலிக்கிறாங்க இல்லையா, இவன் அதை தான் யோசிச்சு ஷாக் ஆகி கேட்குறான்,
ஆக்சுவலாக அதாவது ஸ்ரீஜாவும் சொல்கிறா. ஆக்சுவலாக அந்த யோனை பார்க் மாமா உயிருக்குயிராக காதலிக்கிறாரு. நான் நினச்சதை விட ரொம்ப காதலிக்கிறாரு அப்படின்னதும் இவனுக்கு அப்படியே கடுப்பாயிடுது. சரி நான் கிளம்புறேன். இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நம்ம வீடு மாறுறது தான் ரியல் எஸ்டேட் புரோக்கரை கூப்பிட்டு நான் வீடு பார்க்க சொல்ல போகிறேன் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் அம்மாட்ட பேசிட்டு காங்கே கிளம்பிடுவான். ரூனா கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து நான் இது கொத்துக்கவே மாட்டேன், நீ அவன் கூட வெளியே தனி கொடுத்து நான் போகக்கூடாது அப்படிங்கிறப்போ அம்மா எல்லாம் மாறிடும், காங்கே வைஸ் பிரசிடென்ட் ஆக போகிறான், எல்லாமே சரியாக நடக்கும், நீ எங்கள் விஷயத்தில் தலையிடாது அப்படிங்கிறப்போ இல்லடி அது இல்லை இது இல்லைங்கிறப்போ நான் உன் பேச்சு கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்துடுவா. ஆனால் இன்னும் காங்தேவோட உதவி வந்து சில விஷயங்கள ரூனாக்கு தேவைப்படுது. அதை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. காங்தேவால சில விஷயங்கள் ஆக வேண்டியது இருக்கு, அதனால தாண்டி வாய மூடிட்டு இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்க இந்த பக்கமாக ரிப்போர்ட்டர் தங்கச்சிக்கிட்ட இந்த கிம் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்ரீஜாவோட உண்மையான அப்பா, அவங்கள பற்றி விசாரிக்க சொன்னதும் அவளும் ஃபுல்லாக விசாரிச்சிட்டான். இந்த கிம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய இடத்து பொண்ணமா, அதாவது கிம்மோட ஒய்ஃப் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து ராயல் ஃபேமிலியா. சரி, இந்த கிம்முக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு அப்படிங்கிறப்போ 2 பெண் குழந்தைங்க இருக்கு. அதுல பெரிய பொண்ணு வந்துட்டு இங்கிலாந்துல வந்துட்டு டாக்டரேட் வாங்க போறாங்க, இன்னொரு பொண்ணு வந்து அட்டார்னியா இருக்காங்க அமெரிக்கால அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். நீ கிம்மை பத்தி விசாரிக்க சொன்னதும் எதுக்கு நீ கேட்கறப்போ அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட பேசி பழகிறதுக்கான சந்தர்ப்பத்தை யோன் எதிர்பார்க்கிறா. கிம் வர்றப்போ தெரியாதரமா ஏதோ காஃபியோ ஜூஸோ கொட்டுற மாதிரி பண்ணிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. பட் அவர் அசால்ட்டா கடந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்து காங்தே கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்குறா. தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, வைஸ் பிரசிடென்ட் பதவி ராஜினாமா பண்ணிட்டு என் பொண்ணை விட்டுடு, இதுதான் சரிப்பட்டு வரும், நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நீ பண்ண தப்ப நானும் வந்து வெளிக்கொண்டு வர மாட்டேன் அப்படி இப்படி நல்லா வந்து ரூனா பேசி பார்க்குறா. ஆனால் காங்தே இல்லை மாமியாரே, இப்போ எனக்கு பவரோட டேஸ்ட் பிடிச்சி போச்சு, வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற பதவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன கெட் அவுட் அப்படிங்கிறப்போ நான் கெட் அவுட் ஆகிதான் ஆகணும். சரி என்ன பண்ணலாம், உங்கள் சீக்ரெட்ஸ் நிறைய என்கிட்ட இருக்குது, என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்க மாட்டி விடுறதுக்காக அந்த ட்ராஃபி, அது தங்கத்தால் செய்யப்பட்ட ட்ராஃபி நான் கொடுக்க வச்சேன் இல்லையா அந்த வெண்டாரை வச்சு, அதுவே $1,00,000 என் கையில் இருந்த காசு நீங்கள் கொடுத்தீங்களா? கம்பெனி காசு தான் எடுத்திருக்கேன், அது உங்கள் பேர் எழுதி தான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி காசு நிறையா நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஷேர் ஹோல்டர்ஸையும் இந்த ஷேர்ஸையும் வாங்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சேர்மேன் ஆகிற ஐடியாவும் உங்களுக்கு இருக்குது, அதுக்காகவும் சில டேரக்டர்ஸை நீங்கள் மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் அடுத்த சேர்மேன் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் ரிட்டனாக எனக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படிங்கிற, அது என்ன அப்படிங்கிறத சொல்லலை. செம கோபத்தில் என்ன தைரியம் இருந்தால் அவன் என்னையே மிரட்டும் அப்படின்ட்டு ரூனா வீட்டுக்கு வந்துடுவா. வந்து இவன் ரூமுக்குள்ளே போகலான்னு பார்த்தா காங்தோட அம்மா படுத்திருப்பாங்க. எந்திரி அப்படிங்கிறப்போ ஒரு மேகசினை கட்டி பிடிச்சிருப்பாங்க, அதோட அட்டை படத்தில் இருப்பது கிம். எந்திரி, எதுக்கு இந்த புக்கை எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ இது ஸ்ரீஜா ரூம்ல இருந்தது, படிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்தா அப்படியே வச்சு படுத்து தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது ஸ்ரீஜா ரூம்ல இருந்ததா அப்படின்னு ரூனாக்கு ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலா இது சாதாரண மேகசினுங்க, இந்த அட்டை படத்தில் இருக்கிறது தன்னோட அப்பானால ஸ்ரீஜாக்கு தெரியாது, ஒரு மேகசினை படிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பா. ஆனால் இவளுக்கு பயமா இருக்கு. அதுக்கப்புறமாக யோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. யோனோட அம்மா வெளியவே நிற்கிறாங்க. கரெக்டாக யோன் வரப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு தெரியும் நீ யோன் அப்படின்ட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாத அப்போ வந்து குட்டி பாப்பா பாடுற பாட்டை நீ பாடின அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனாலும் எதுக்காகவோ தூஹி அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கிறதுனால நானும் ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் இப்போதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த ஜாங் வந்து என்னை பார்த்தாரு, எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். எதுக்கு ஏதுன்னு கேட்குறப்ப தான் எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நான் வந்து யோனுக்கு எதுவும் பண்ணல, யோன் தான் என்னோட பொண்ணு, பட் நீங்கள் யோனை நல்லபடியாக வளர்த்துருக்கீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு நான் செய்யறது மூலியமாக என் மனசு சாந்தி அடையட்டும்னு சொன்னார். அப்படிங்கிறப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனாலையும் இதுக்கப்புறம் மறைக்க முடியாது அப்படிங்கிறதுனாலும் எல்லாத்தையும் இவனும் சொல்லிடுறாங்க. ஆனால் இப்பொழுதுக்கு எல்லாத்தையும் விட்டு வர முடியாதுமா, கொஞ்சம் பொறுமையாயிரு, எதுவுமே உனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக பார்க் ஆஃபீஸில் கிளம்புவாங்க. ஆனால் நான் ஆஃபீஸ் கிளம்பல, இன்னைக்கு ஒருத்தங்களை நீ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. எங்கன்னா தூஹியோட அஸ்தி, குழந்தையோட அஸ்தி இருக்கு இல்லைங்களா, அங்கே இங்கே இருக்கிறது தூஹி. ஆனால் யோனோட அஸ்தின்னு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. இங்கேயாவது மாஸ்க் எடுத்துக்கிட்டு நீ தூஹி அமைதியாக விடு, தூஹியோட அஸ்தி தூஹியோட பேரில் இருக்கணும், அவள் குடும்பத்துக்கு தெரியணும், நீ தான் யோன் அப்படிங்கிறது உன்னை இவ்வளோ வருடங்களா வளர்த்த குடும்பத்துக்கு தெரியணும், ப்ளீஸ் எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறப்போ இல்லை விட முடியாது, நீ இப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற. இதை பாரு யோன், நீ தூஹின்னு நினச்சே நான் உன்னை காதலிச்சேன், நீ யோனை தெரிஞ்சதுக்கு அப்புறமாக என்னால் வந்து உன்னை மறக்க முடியல. இதை பாருங்க நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது நான் தான் யோன் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ ரிப்போர்ட்டையும் நான் உங்கள் கோட் பேக்கெட்டில் பார்த்தேன். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் தெரியாமல் இருக்கிறப்பவே நான் வந்து என்ன கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே ரிவெஞ்சுக்கு நீங்கள் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி திடீர்னு மனசு மாறதுக்கு காரணம் ஏன் ஸ்ரீஜா உங்கள் அக்கா பொண்ணு உங்ககிட்ட தான் வந்து கெஞ்சினாலா அப்படிங்கிறப்போ, ஆமாம் என்கிட்ட வந்து கெஞ்சினா. பரவாயில்ல, நல்லாவே கெஸ் பண்ணுற யோன், நீ என்கிட்ட வந்து கெஞ்சினா. அது மட்டும் இல்லாமல் ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லை அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லிட்டா. ப்ளீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே விட்டுட்டு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசு மாதிரி எப்போ என் மேலே உனக்கு காதல் வருதோ நீ அப்போ வரலாம், அது வரைக்கும் நான் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன். ஆனால் ப்ளீஸ் எல்லாத்தையும் விட்டுரு அப்படிங்கிறப்போ கடைசியில் குடும்பம் தானே முக்கியமாக வருது. ஸ்ரீஜா ஜாங்கோட பொண்ணா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பெத்தெடுத்தது ரூனா தானே, ரூனா உங்கள் அக்கா தானே. ஸோ உங்கள் அக்காவோட பொண்ணு அப்படிங்கிறப்போ அவங்க தானே முன்னாடி வராங்க, மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே மறந்துட்டீங்கல்ல. இதை பாருங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர். கண்டிப்பாக நான் ரிவெஞ்சுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல.
என்னால எதையுமே நிறுத்த முடியாது, நான் ரிவெஞ்ச் எடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ற? ரிவெஞ்ச் எடுத்து என்ன சாதிக்க போற? என்ன நடக்க போ? முடியாது. நான் ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு விடணும்? உங்களுக்கு உங்க அக்கா பொண்ணு முக்கியம், உங்க ஃபேமிலி முன்னாடி வருது அப்படின்னு இருக்கிறப்போ நான் ஏன் ரிவெஞ்ச் விடணும் அப்படிங்கிறப்போ, இல்ல ஸ்ரீஜா என்கிட்ட வந்து நான் ஜாங் அப்பாவோட பொண்ணு இல்லை அப்படின்னு சொன்னதும் ஆக்சுவலாக சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அப்ப நீங்க 2 பேர் ஹாஃப் சிஸ்டர்ஸ் கிடையாது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் உன்னை காதலிக்கிறதும் கூட வாழணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் உன்னை தூகியா பார்த்தேன், தூகியா காதலிச்சேன். நீ யோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என் காதலை மாத்திக்க முடியல. எனக்குள்ள ஒரு கோவம் இருந்தது உண்மைதான், ஆனா என்னால மாத்திக்க முடியல. அதனாலதான் சொல்றேன், நான் உனக்காக எப்பவுமே காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் ரொம்ப கான்பிடண்டா பேசுறீங்க. எந்த தைரியத்துல நீங்க எனக்காக காத்துட்டு இருப்பீங்க? அப்படின்னா நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், எனக்காக நீங்க காத்துட்டு இருக்கிற அளவுக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க அக்கா பொண்ணுக்காக யோசிக்கிறீங்க இல்லையா? எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா, அவ பேர் தூகி அப்படிங்கறதே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் தெரிஞ்சது. வந்ததும் நான் உன் ட்வின் சிஸ்டர்னு சொன்னான். ட்ரெஸ் மாத்திக்கிட்டோம், நான் வெளியே வந்தேன். கடைசியில பார்த்தா ஃபயர் ஆக்சிடென்ட். உள்ள வந்து பாக்குறப்போ என்னால என்னோட ட்வின் சிஸ்டர் தூகியை காப்பாற்றவே முடியல. நாங்க 2 பேர் உயிருக்கு போராட நிலைமையில இருந்தோம். கடைசியில முழிச்சு எந்திரிச்சு பாக்குறப்போ தூகி இறந்து போயிட்டா அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்தது. நான் 10 மாசம் என் வயித்துல சுமந்து பெத்து 4 வருஷமா கண்ணுக்குள்ள பொத்தி வளர்த்த என்னோட குழந்தை. இவங்க 2 பேர் எனக்கு ஃபேமிலி இல்லையா? இவங்க சாகிறதுக்கு யார் காரணம்? அவங்களையே நான் பழி வாங்காம இருக்கணும்? சொல்லுங்க, நான் கண்டிப்பா பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவான். பார்க்குக்கு புரியுது, பட் இருந்தாலும் எனக்காக விட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண் கலங்க யோன் பார்க்க. இப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கால நம்ம யோன். என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்க்கால இதை தடுத்து நிறுத்த முடியல. அதனால மனசை கல்லாக்கிட்டு, சரி அப்போ நீ போ யோன், என் கூட நீ இருக்க வேண்டாம். இதுக்கப்புறமாக நீ என்னை யூஸ் பண்ணி, அதாவது ரிவெஞ்சுக்கு நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறதுனால அனுமதிக்க முடியாது. நீ தான் வந்துட்டு ஜாங்கோட உண்மையான பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஜாங் இன்னும் என் ஃபேமிலி மெம்பர் தான். ஏன்னா என் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீ என்னை யூஸ் பண்ணிட்டு என் ஃபேமிலிக்குள்ள இந்த பிரச்சனையை கிரியேட் பண்றது எனக்கு பிடிக்கல. ஸோ நீ போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேற வழி தெரியல பார்க்குக்கு. ஏன்னா பார்க்கோட மனசையும் காதலையும் யோன் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் இன்னும் பார்க்குக்கு தெரியாது. மொத்த உண்மையை சொன்ன ஒரு வேலை யோனோட ரிவெஞ்சுக்கு அவரே ஹெல்ப் பண்ணுவாரோ என்னமோ. இப்படி சொல்லிட்டு போனதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு யோனுக்கு. பார்க்க இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு அங்கே உட்காந்துறப்போ இங்க இந்த அஸ்தி யோனோட அஸ்தி இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. பாக்குறதுக்காக இவர் வருவாரு ஜாங்கு. அம்மாடி நீ எங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, இல்ல நான் யோனோட அஸ்தியை பார்க்க வந்தேன். பாவம் அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, அது செத்து போச்சு. சுதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு அழுக வந்துடுச்சு. நீங்க இங்க என்ன உங்க பொண்ணுக்கு மரியாதை செலுத்த தானே வந்தீங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனால் ஜாங்குக்கு டவுட்டா இருக்கு, இப்படி உட்காந்து அழ வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு அவருக்கு புரியல. பார்க்கு கம்பெனிக்கு வரப்போ அங்கே ஸ்ரீஜா உட்காந்துருக்கா. அங்கிள் நீங்க சொல்லிட்டீங்களா, யோன் கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்த சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறப்போ, இல்ல நான் சொல்லலை. ஏன் சொல்லாம இருக்கீங்க? யோன் ஏன் தடுத்து நிறுத்தாம இருக்கீங்க? அப்போ அப்பா ஜாங்குக்கு யோன் தான் அவரோட உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிப்பாங்க. அப்பா கண்டிப்பா அம்மா கூட வாழவே மாட்டாங்க. இதுதான் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா பார்த்து பேச அப்படிங்கிறாங்க. இல்ல அங்கிள், நான் தான் தவறுதலா பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க ரொம்ப நல்லவர். கண்டிப்பா நம்ம ஃபேமிலி விட்டு கொடுக்க மாட்டீங்க. என்னதான் அம்மா வந்து உங்ககிட்ட கொடுமையா நடந்துக்கிட்டாலும் அம்மாக்காக நீங்க எப்பவும் பாப்பீங்க. உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. பார்க்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யோன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டா. இல்ல நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு. மிஸ்டர் பிக்கு வந்துட்டு நம்மளுக்கு அப்பா ஸ்தானம், தூகியை வந்துட்டு அவர் வளர்த்துருக்காரு. அதனால அவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு, கண்டிப்பா உண்மையை சொல்லணுமா, நான் அப்பா பார்க்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துட்டு தூகியோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி மிஸ்டர் பீக்கை பாக்குறதுக்காக இந்த ரூனா வந்து, மிஸ்டர் பீக் நான் உங்களை பார்க்க வந்ததுக்கான மிக முக்கிய காரணம் என்னோட மருமகனான காங்தேவுக்கும் உங்க பொண்ணான தூகிக்கும் இடையில எதுமோ நடந்துகிட்டு இருக்கு. தூகி ஆக்சுவலா பாக்குறதுக்கு யோன் மாதிரியே இருப்பா. யோன் தான் வந்து என் மருமகனோட எக்ஸ் லவர். ஸோ அப்படியே அந்த இறந்து போன யோன் மாதிரியே இருக்கிறதுனால என் மருமகனான காங்தேவுக்கும் உங்க பொண்ணான தூகி கடையில் எதுவும் நடந்துகிட்டே இருக்கு. என்னங்க அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, புரியுது சார், யாரும் உங்க பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நானும் வந்துட்டு உடனே ஒரு முடிவுக்கு வரல. நான் என் மருமகன் கிட்ட போய் கேட்டேன். அதுக்கு காங்தே இருந்துட்டு, ஆமா எனக்கு வந்து யோன் மாதிரியே பாக்குறதுக்கு இருக்கிற தூக்கி பிடிச்சிருக்கு, காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லாம நான் பிரைவேட்டா சில டிடெக்டிவ்ஸ் அசைன் பண்ணி இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். இவங்க அடிக்கடி வெளியே மீட் பண்ணி பேசிட்டு தான் இருக்காங்க. அதனால எனக்கு என் மருமக வேண்டியது கிடையாது. நான் பாட்டுக்கு என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பட் என் பொண்ணு டைவர்ஸ் கொத்துக்க மாட்டேன்றா. ஸோ என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படிங்கிறப்போ நீங்க தான் உங்க பொண்ணை இடம் அறிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் கரெக்டா வருவாங்க. அப்பா கிட்ட உண்மை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் கரெக்டா இவங்களாம் பேசிட்டு போறதை பார்த்ததுக்கு அப்புறமாக இன்னொரு உணவு வந்துட்டு போற அப்படின்ட்டு இருக்கு. அப்பா என்ன ஏதுங்கிறதுக்கு இப்ப அந்த லேடி சொல்லிட்டு போறதுல உண்மையா என்னப்பா சொன்னாங்க? மறுவனும் இதை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் வந்துட்டு தூகியும் நான் என்னோட தம்பியான பார்க்கும் வந்து கல்யாணத்தை ரெஜிஸ்டரே பண்ணிக்கல, இதில் நீங்க கண்டுபிடிச்சிங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது சொல்லிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி கேட்கறதுக்கு, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா, உங்ககிட்ட முன்னமே சொல்லியிருக்கணுப்பா அப்படிங்கிறப்போ, என்ன தூகி என்னமோ சொல்ற அப்படின்ட்டு அவங்க என்ன ஏதுன்னு சொல்லுன்னு கேட்கறதுக்குள்ள நம்ம யோன் சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள அங்க தூகியோட அம்மா வந்து, என்னங்க நம்ம பொண்ணு தூக்கி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க, அந்த பையன் தான் தேவையே இல்லாம என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யோன் மாதிரியே நீ பாக்குறதுக்கு இருக்கேன்னு பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். அங்கங்க பார்த்து பேச கூப்பிடுறான். ஒரே வீட்டுல இருக்காங்க, நீங்களே வந்து நியாயத்தை சொல்லுங்க.
பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு நம்ம பொண்ணு அதே வீட்டில் தான் இருக்கான். அதே மாதிரி இந்த ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிட்டு காங்தேவும் அந்த வீட்டில் தான் இருக்கான். அடிக்கடி பார்க்குறப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசிக்காம கொள்ளாமே இருப்பாங்க. அந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுது அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்படியெல்லாம் எப்படி பேசி சமாளிச்சிடுறாங்க. ஸோ இது தூகி இல்லை யோன் அப்படிங்கிற உண்மையை வந்து யோனால சொல்லவே முடியல. தூகியோட அம்மா வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இங்க காங்தே ரூனாக்காக சில ஹெல்ப் எல்லாம் பண்றான். கம்பெனியோட பணத்தை வேற மாதிரி கணக்கு காட்டி $5.8 மில்லியன் இவங்களோட அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகிற மாதிரி பாத்துக்கிறான். இதுல ரூனா கிட்ட சொல்றான், வெரி குட் காங்தே, நீ இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி நீ கேட்டதையும் எப்படியாவது உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்னன்னா கடைசியில் ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க இல்லையா, நீங்க சேர்மேன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க மாமியாரே, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு எனக்கு பதிலாக வந்து நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ அதோட ஸ்டாப் ஆயிருக்கும். நம்மளுக்கு காட்டல காங்தே என்ன கேட்டிருப்பான்னா, எனக்கு ஸ்ரீஜா கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும், நான் தூகியோட சேர்ந்து வாழணும். ஏன்னா இதுதான் யோன் அப்படிங்கிறது இன்னும் டவுட்ல தான் இருக்கு. யாருக்கு? ரூனாக்கு கன்ஃபார்ம் ஆகல. தூகின் தான் வந்துட்டு காங்தேவும் கேட்பாங்க. அதுக்கு இவ்வளோ ஓகே சொல்லிடுவா, என் பொண்ணு கூட நீ வேண்டாம், அது இல்லாமல் யோன் மாதிரியே இருக்கிற தூக்கி தான் உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, நான் சேர்மேன் ஆயிட்டேன்னா அதுக்கு நீ எனக்கு ஃபேவர் பண்ண, நான் கேட்கறதுல எனக்கு நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா நீ தூக்கி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ அது எப்படி முடியும் மாமியாரே? பார்க்க தான் வந்துட்டு தூக்கி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படிங்கிறப்போ அதை நான் பார்த்துக்கிறேன், அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணல, எப்படி அவங்களை பிரிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேலைக்காக தான் மிஸ்டர் பீக்கை போய் பார்த்து இந்த ரூனா கொளுத்தி போட்டதெல்லாம். அது என்னமோ காங்தேக்கு சுவிட்ச் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி காதல் வருது போகுது. குழந்தையோட சேர்ந்து ஒரு டைம் போட்டோ எடுத்திருப்பாங்களீங்களா வெளியே போனப்போ, அதை எடுத்து பார்த்துட்டு ஃபீலிங்ஸா. எங்க வீட்டில் பார்க்கோடாமா அந்த மேகசினை வந்துட்டு ஸ்ரீஜா கிட்ட காட்டிட்டு, அந்த மேகசினில் இருக்கிற போட்டோ யாரோடது கிமோடுது. ஸ்ரீஜா, இந்த மேகசினை பார்க்குறப்போ உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன பாட்டிமா தோணணும், தள்ளுங்க அப்படிங்கிறப்போ இல்லை, எனக்கு என்னமோ தோணுது, இந்த ஆளை பார்க்குறப்போ எனக்கு கிம்ம பார்க்குற மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்ச கிம்மும் இந்த கிம்மும் ஒன்னா அப்படின்ட்டு இருக்கிறப்போ ரூனா வந்து பிடிங்கிட்டு என்ன உளறிட்டு இருக்கேன் நீ போ வேலையை பார்த்து அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேகசினை கண்ணா அப்படின்னு கிழிச்சு போடுவா. எதுக்கு என் அப்பா மிஸ்டர் பிகே கிட்ட போயிட்டு தேவையில்லாத இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லாத பொல்லாததை நான் சொல்லி வச்சேனா? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே, இருக்கிறது தானே சொன்னேன். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, என் அப்பா என்னதான் நம்புவாரு. அப்புறம் நான் போய் டின்னர் ரெடி பண்றேன், வந்து சாப்பிடுங்க ரூனா அப்படின்ட்டு போறப்போ ரூனா நிக்க வச்சு ஒரு பக்கம் பலார் இன்னொரு பக்கம் பலார், 3ஆவதா பலார் நடிச்சிருவா. இன்னொரு வாட்டி அடிக்கலான்னு போறப்ப கையை பிடிச்சிருவா. என்ன ரூனா பண்றீங்க அப்படின்னு யோன் பார்த்து கேட்கறதுக்கு, இந்த அடி ஞாபகம் இருக்கா? 12 வயசுல வீட்டுக்கு வந்தப்போ என் பொண்ணோட காலில் கண்ணாடி ஏறினப்போ உனக்கு இந்த அடி கொடுத்த ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கிறோனா, எப்படி மறக்க முடியும்? ஆனா சிச்சுவேஷன் காலங்கள் மாறி போச்சு. இப்போ அந்த சின்ன பொண்ணு யோன் கிடையாது பயந்து பம்பிட்டு இருக்கிறதுக்கு. திருப்பி கொடுப்பேன், உன்ன மாதிரி கன்னத்துல அரைஞ்சு கிடையாது, உன் வாழ்க்கையில அரைஞ்சு அப்படின்னு சொல்ற சமயத்துல நல்லது, உன் மாஸ்க் எடுத்துக்கிட்டு நீ யாரு என்னங்கிற அடையாளப்படுத்திட்டு வாழ்ந்துக்கோ. நீ யோனா இருப்பியோ அப்படிங்கிற டவுட் இருந்தது. டிஎன்ஏ டெஸ்ட் என்னால பண்ண முடியல, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ யோன் தான். ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடு, எங்க வாழ்க்கையை விட்டு போயிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நேரா மிஸ்டர் பீக்கு கிட்ட போயிட்டு, இது உங்க பொண்ணு தூகி கிடையாது யோன், உங்க பொண்ணு தோகியை கொன்னுட்டு அவளோட அடையாளத்தை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லுவேன். சொல்லட்டுமா அப்படிங்கிறப்போ சொல்லுன்னு கத்திடுவாங்க. தாராளமா சொல்லுங்க, எனக்கும் இந்த தூகி அப்படிங்கிற மாதிரி பேரை வச்சுக்கிட்டு விளையாடுறது எனக்கு பிடிக்கல, என் பேரை வச்சு நான் விளையாடுறேன், யோனா வாழ ஆரம்பிக்கிறேன். நீங்க என்ன யோனுன்னு சொல்றப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் அப்பா ஜாங்குக்கும் எனக்கும் பாச பிணைப்பு நடக்கும், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு போறப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா என்ன வேணுமா? நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம், என் அம்மா உயிரோட கொடு, என் குழந்தை சாவுக்கு நீ தான் காரணம், என் குழந்தை உயிரோட கொடு, முடியுமோ அப்படின்னு பயங்கரமா கத்தி விட்டுட்டு, உங்களை உன்னால உயிரோட கொண்டு வர முடியாது, ஆனா உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறமாக ரூனா கத்துவா அவங்கள நான் கொல்லலேன்ட்டு. ரூனா பொறுத்த வரைக்கும் கொல்றது அப்படிங்கிறது கத்தி எடுத்து குத்தி கழுத்து நெரிச்சாதான் கொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சாகிறதுக்கான சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்ததே ரூனா தான். என்னதாங்க வீரவசனம் பேசிட்டாலும் மனசெல்லாம் போட்டு அழுத்தது. இவங்க ரூமுக்கு வந்து கதறி கதறி அழறப்போ பார்க்கோடாம கேட்டுட்டு வந்து, என்ன எதுக்காக அழுதுட்டு இருக்க, ஏன் அழற, என் பையன் பார்க்க ஏதாவது உன்னை சொன்னானா அப்படிங்கிறப்போ, இல்ல பார்க்க எதுவும் என்ன சொல்லல, பார்க்க என்னதோ சொன்னாருங்கிறதுக்காக நான் அழல, அப்புறம் ஏன் அழற அப்படிங்கிறப்போ, பார்க்க நினைச்சா கஷ்டமா இருக்கு அதனாலதான் அழறேன் அப்படிங்கிற சமயத்தில் இதை பார்க்க கேட்டுருவாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு யோன் போக மாட்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. யோனை கூப்பிட்டு, எதுக்கு எதுக்கு இதெல்லாம் இன்னும் என்ன யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன், உன் ரிவெஞ்சுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணுமா, இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமா பார்க்க என்னால் போக முடியாது, ஏன்னா உங்களை கல்யாணப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தேன், நீ போ அப்படின்னு சொன்னால் நான் போய் தான் திரும்ப நம்ம கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகல, ஆனால் ப்ளீஸ் என்ன இங்கே இருக்க அனுமதிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை யோன் வேண்டாம், இங்கே இருந்தால் எல்லாரோட வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாயிடும், உனக்கும் அது பேர்டன் தான், கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும் மாறிடும், காலம் எல்லாத்துக்கும் மருந்தா இருக்கும், அதனால உன்னவனுக்காக தான் சொல்கிறேன், நீ வேண்டாம் போயிடு அப்படிம்பாங்க. ஆனால் நம்மளோட யோனால ஏற்றுக்க முடியல. யோன் எல்லாம் உண்மையை சொல்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா இறந்து போனப்போ அவங்க கையில் ஒரே ஒரு ஒத்த காது கம்மல் இருந்தது. அதுக்கப்புறமாக உங்கள் அக்கா கிட்ட தான் அதோட இன்னொரு பேர் இருக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். என் அம்மா இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு ட்ரக் அடிச்ச ஆக்சிடென்ட். அந்த இடத்துல உங்கள் அக்காவோட கம்மல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு தான் எங்கள் அம்மாவுக்கு ஸ்ரீஜா ஜாங்கோட பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மை உங்கள் அம்மாவுக்கே தெரியும். உங்கள் அம்மா தான் என் அம்மாவுக்கே அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு எங்கள் அம்மா ஒன்றா கேட்க போயிருக்கணும். அந்த சமயத்தில் என் அம்மாவை உங்கள் அக்கா ரூனா கொன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னா யாராவது வச்சு கொல்ல சொல்லியிருக்கணும். அம்மா செத்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்த இடத்துல அவங்க காது கம்மல் ஒன்று விழுந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் கேட்குறப்ப பார்க்க ஆடி போயிடுறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் ஜாங்கோட உண்மையான பயாலஜிக்கல் டாட்டர். ஜாங்குக்கும் என் அம்மா மினிக்கும் பிறந்த பொண்ணு தான் நான் அப்படிங்கிறது உங்கள் அக்காவுக்கு எப்போவோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என் அம்மா இறந்ததுக்கு அப்புறமாக என் அப்பா ஜாங் அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்தப்போ என்னை அங்கே இருக்கவே விடாமல் உங்கள் அக்கா ரொம்ப டார்ச்சர் பண்ணா. என்னை அங்கேருந்து கிளப்பி விடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் நானும் தூகியும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னுமே ஷாக்காக இருக்கும் பார்க்குக்கு. என்ன சொல்கிற அப்படிங்கிற சமயத்தில் ஆமாம், இது இன்னும் என் அப்பா ஜாங்குக்கே தெரியாது. ஏன் எனக்கே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் தெரிஞ்சது. என்னை பார்க்கறதுக்கு தூகி வந்தப்போ தான் அவன்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் இருந்தது. பழசெல்லாம் மறந்த நிலைமையில இருந்த என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம 2 பேர் ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னதே தூகி தான். நம்ம 2 பேரும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும், நீ உடனே போகணும், இந்த ஹாஸ்பிட்டலில் உன் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நான் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலை விட்டே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. நான் உள்ளே போயிட்டு எப்படியோ தூக்கி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போனேன். ஆனால் என்னால் முடியல. என் கண்ணு முன்னுக்கவே அவள் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறப்ப கூட வேண்டாம், நான் எப்படி இருந்தாலும் சாக தான் போறேன்னு சொன்னான். ஆனால் என் மனசு கேட்கல, எப்படியாவது காப்பாற்றிடலான்னு பார்த்தேன். பட் எனக்கும் தலையில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்ததுனால அந்த புகை ரொம்ப நேரம் சுவாசிக்க முடியல. நானும் மயங்கி போயிட்டேன். ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிக்கிறப்ப தான் தூக்கி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் தூக்கி எல்லாரும் யோன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நான் தான் அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். தூக்கியை கண்டுபிடிச்சப்போ தூக்கி தான் ஹாஸ்பிட்டலுக்கான அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டிருந்தா. என்கிட்ட தூகியோட ட்ரெஸ் இருந்தது, தூகியோட ஹேண்ட்பேக், ஃபோனு, ஐடி கார்டுலேருந்து எல்லாமே இருந்தது. அதனால என்ன தூக்கி நினச்சிக்கிட்டாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமாக இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த ரூம், அதை அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த முடிவு எடுத்தேன். தூகி அப்படிங்கிற பேரை நான் என் கூட வச்சுக்கிட்டேன் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்க், என்ன போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இங்கே என்னை இருக்க விடுங்க, எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ், என்னால் முடியாது, என்னால் மனபாரத்தோட வாழ முடியாது. உங்கள் குடும்பம்னு பேசுகிறீங்களே, எனக்கும் குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பம் இல்லாமல் போனதுக்கு உங்கள் அக்கா தான் காரணம். உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவதுன்னா இப்படி தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற பார்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் யோன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வந்துருவாரு. ஆனால் மனுஷன் ஆடி போயிட்டார். அது அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி போய் தனியாக நின்று யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் பொறுத்து யோன் போவாங்க. யோனால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, மற்றவங்களெல்லாம் பழி வாங்குறது ஓகே, ஆனால் அது பார்க்குக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப பார்க்கோட அந்த முடிவை வந்து மதிக்கிறாங்க. ஏன்னா பார்க்கை யூஸ் பண்ணிக்க வேண்டாம்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் சொல்கிறது கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சரிங்க பார்க், கண்டிப்பாக என் லைஃப்பில் ரூனா பண்ண அந்த விஷயம் அப்படிங்கிறது அவளுக்கு நான் திருப்பி கொடுத்து தான் தீரணும். அதை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியிருந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் போக சொல்லிட்டீங்க, நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னோட ரிவெஞ்சுக்கு நான் உங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ இவர் நம்ம யோனை போக விடாமல் ஹக் பண்ணிட்டு, இல்லை யோன், இதுக்கப்புறமாக நீ நெருப்பு குழியில் விழுந்தாலும் சரி, இல்லை மண்ணில் விழுந்தாலும் சரி, உன் கூட சேர்ந்து விழுறதுக்கு நானும் தயாராகிட்டேன். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. என் அம்மாவுக்கு ஏதாவதுனா எனக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவை ஒரு மாதிரி மிரட்டினா ஒரு நாள் ரூனா, அப்போவே வந்துட்டு நான் உன்னை அழிச்சிடுவேன் அப்படி இப்படின்னு கோவப்பட்டேன். அவன் என் அக்காவாகவே இருந்தாலும் என் அம்மாவுக்கு ஒன்று அப்படிங்கிறப்ப எனக்கு கோவம் வருது. அப்படின்னா உன் அம்மா இறந்ததுக்கே ரூனா காரணம்னு சொல்கிறேன். உன்னோட கோவம் எவ்வளோ இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட ஒரு நெருப்பு பந்திருக்கு, அதை என்கிட்ட கொடுத்துருன்னு நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம 2 பேர் சேர்ந்து அதை ஹோல்ட் பண்ணலாம். என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம கல்யாணம் லீகலாக ரெஜிஸ்டர் ஆகலே தவிர்த்து பெரியவங்க முன்னிலையிலே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், எதுவாக இருந்தாலும் 50-50 தான். ஸோ 2 பேர் சேர்ந்தே நீ என்ன ரூட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்கியோ அதில் நாம் 2 பேருமே சேர்ந்து பயணிப்போம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவாங்க. பார்க் கிஸ் பண்ணுறப்போ யோனும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, எல்லாருமே இருப்பாங்க. பார்க்கோட அம்மாவுக்கு யோன் வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து இப்படி வைப்பாங்க. அதை பார்க் பார்த்துட்டு பார்க் வந்து யோனுக்கு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்லேயே வேலை செஞ்சுட்டு வீட்லேயே இருக்க, அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தான் மேடு இருக்காங்க இல்லையா? ரொம்ப நேரம் அம்மாவை தனியாக விட முடியாது, ஆனால் கொஞ்ச நேரம் மேடை பார்த்துக்க சொல்லிட்டு நீ வெளியே வா, நம்ம வெளியே போகலாம், ஏதாவது சாப்பிட்டு வரலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிக்க, நம்ம யோன் வேற பார்க்கோட கண்ணை பார்த்து ரொமான்டிக்காக வேற பேசுகிறாங்களா. காங்தேவால் ஏற்றுக்க முடியல, ஸ்ரீஜாவால் தாங்க முடியல, ரூனாவால் சகிக்க முடியல. அதுவும் பார்க்க இருந்துட்டு நம்ம வெளியே போயிட்டு அப்படியே மூவி பார்க்க போகலாம், அப்போ அம்மா வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ நானும் மூவி பார்க்க வரேன் அப்படின்ட்டு பார்க்கோட அம்மாலாம் பேசிகிட்டே இருப்பாங்களா. ரூனா இருந்துட்டு போதும் இந்த குடும்பம் இவ்வளோ சந்தோஷமா இல்லை, துகி நீ வந்து இந்த குடும்பத்தையே நிறச்சிட்ட அப்படிங்கிறப்போ தேங்க்யூ ரூனா, நீங்களாம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, அதனால தான் இதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை பார்த்து கேட்பாங்க. ஏன்னா ஸ்ரீஜாவுக்கு அங்கேயோ தனி கொடுத்துன்னு போகிறதாக இருந்தது. வீடெல்லாம் பார்த்தாச்சா என்ன ஏதுன்னு கேட்குறப்போ ரூனா இருந்துட்டு இல்லை அவங்கெல்லாம் ஒன்றும் தனியாக போக போகிறதில்ல அப்படிம்பாங்க. அதுக்கு ஸ்ரீஜாவும் ஆமாம், இப்போதைக்கு தனியாக போகிறத பற்றி நானும் காங்தேவும் யோசிக்கலை, இன்னும் கொஞ்சம் வருடங்கள் போகட்டும் அப்படின்ட்டு இருக்கேன், அது வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், அப்படி தானே காங்தே அப்படிங்கிறாங்க.
ஆனால் ஜாங்குக்கு இது பிடிக்கல. இல்லை நீங்கள் இப்போ தான் தனி கொடுத்துட்டு போகிறதுக்கான கரெக்டான வயசு, குழந்தைக்குலேருந்து பிறந்தா கூட நீங்கள் எங்கே எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஜாங் சொல்கிறாங்க. ஆனால் காங்தே இருந்துட்டு ஸ்ரீஜா எடுக்கிற முடிவு தானங்க ஃபைனல், அதுவே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு நம்ம யோனுக்கு பிடிக்கல, ஏன்னா தேவையே இல்லாமல் ஸ்ரீஜாவும் காங்தேவும் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது. காங்தேவும் தண்ணியும் வச்சு இந்த ரூனா ப்ளே பண்ணுவாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு விஷயத்த பண்ணுறாங்க. அந்த கிம்மை பார்க்கறதுக்காக கிம்மோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கிம்மோட செக்ரட்டரி கிட்ட யார் என்னன்னு கேட்கறதுக்கு, சார் இவங்க ரிப்போர்ட்டர் உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ கிம்மு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தன்னோட பேர் ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விசிட்டிங் கார்டே கொடுப்பா, இந்த மேகசினோட கம்பெனிலேருந்து வரேன் அப்படின்னு கூட காட்டிப்பா. சரி சொல்லுங்கள் என்னது அப்படின்னு கேட்குறப்போ சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப வீக்காமே அப்படி நல்லா கேட்குறப்போ, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிப்போர்ட்டர் என்கிட்ட இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறது. நீங்கள் கேட்ட வரைக்கும் போதும், நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூனாவை தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே கிம் திரும்பி பார்க்குறப்போ, ரூனாவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதுன்னு சொல்லாதீங்க, இந்த கம்பெனியோட சேர்மேன் ஜாங்கோட ஒய்ஃப் தான் ரூனா. இதை கேட்டதும் அந்த கிம் இருந்துட்டு, அப்போது நீ ரூனாவோட பொண்ணு தான் ஸ்ரீஜாவா அப்படிங்கிறாங்க. இல்லை அது நான் கிடையாது, என் ஹஸ்பண்ட் பேர் பார்க்கு, என் ஹஸ்பண்டோட அக்கா ரூனா, அவங்க பொண்ணு தான் வந்து ஸ்ரீஜா. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ரீஜாவை சீக்கிரம் மீட் பண்ணுறது நல்லது அப்படின்னு பொடி வச்சு பேசுவாங்க. இந்த பக்கமாக ஜாங்க தான் காட்டுறாங்க. ஜாங்குக்கு இதுக்கு தூக்கி அங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தா, யோனோட அஸ்தி இருக்கிற இடத்துல ஏன் அழுதான்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம யோனிக்கே கால் பண்ணி, அம்மா நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா வெளியே போய் சாப்பிட்லாமா, அவங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜா வருவா அப்பாவை பார்க்குறதுக்கு. அப்பா நம்ம வெளியே போய் லஞ்ச் சாப்பிட்லாமா அப்படிங்கிறப்போ, சாப்பிட்லாமா பட் நம்ம கூட இன்னொருத்தங்க ஜாயின் பண்ணுவாங்க பரவாயில்ல அப்படிங்கிறப்ப, பரவாயில்லப்பா அப்படிமாங்க. ஆனால் அங்கே வர்றது நம்ம யோன். அப்போ நான் வேற யாரோ நினச்சேன், ஆனால் ஆன்ட்டிங்கிறது எனக்கு தெரியல. சரி வந்துட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ வேணுக்குன்னு நம்ம யோன் வந்துட்டு, நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், என்ன வேணால் ஆர்டர் பண்ணுங்க, பட்டு கிராபு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அப்படியா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, என்ன சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிராப்னு அலர்ஜி, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் கூட சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஜாங் பார்க்க, இதெல்லாம் கேட்குற ஸ்ரீஜாக்கு எப்படி இருக்கும், ஓ ஹிண்ட்டு கொடுக்குறாளா ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை கேட்கவும் செய்கிறா. அப்போ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா, ரொம்ப இம்மேச்சுராக நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் இம்மேச்சுராக நடந்துக்கல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த கிம் தான் உன்னோட அப்பா, நான் ஏன் உன்னோட ஒரிஜினல் பயாலஜிக்கல் ஃபாதரை தேடுறதுக்கு இந்த அளவுக்கு போனேன் அப்படின்னா, ஜாங் தான் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு ரிட்டர்ன் ஃபேவர் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, உன்னோட உண்மையான அப்பா செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. நம்ம அம்மா நம்ம கிட்ட பொய் சொல்லியே நம்மளை வளர்த்துட்டா அப்படின்னு. உடனே கிம்மை பார்க்கறதுக்கு போறாங்க. என்ன கிம் கிட்டே சொல்லிட்டாங்க நம்மளோட யோன், இந்த மாதிரி மிஸ்டர் கிம் உங்க பொண்ணு தான் வந்துட்டு ஸ்ரீஜா, அவங்கள போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீட் பண்ணுறதுக்கு போயிட்டா. வீட்டுக்கு வந்து ரூனா கிட்டே சொல்லிட்டா. ஷாக் ஆகிட்டு, என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு, யாரை மீட் பண்ண ஸ்ரீஜா போயிருக்கா அப்படிங்கிறப்போ, கிம்மை தான் மீட் பண்ண போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம யோன் சொல்லிட்டோம். உடனே கால் பண்ணா அவள் ஸ்ரீஜா அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. அங்கே ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்கும் கிம்மு வந்துட்டாங்க. உடனே இங்கிருந்து கிளம்பிட்டா, நாமளே போய் பொண்ணை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா. இந்த பக்கமாக கிம் வந்து உட்காந்தவர், சொல்லு உனக்கு என்ன வேணும், அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் அதுன்னு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு என்ன வேணும்னு கேளு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, இதை பாரு இது வரைக்கும் 4 பேர் நான் தான் உங்கள் பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, நீ 5ஆவது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த 4 பேருக்கும் நிறையா பணம் கொடுத்தனும் அவங்க அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் இங்கே நீ பணத்துக்காக வந்த மாதிரி தெரியல, வேற என்ன ஏதுன்னு கேளு, ஏன்னா உங்ககிட்ட பணத்துக்கான அவசியமே கிடையாது, நிறையா பணம் இருக்கு, ஏன்னா பெரிய கம்பெனி தான் வச்சுருக்காரு உங்களோட அப்பா ஜாங்கு, ஸோ உனக்கு பணமெல்லாம் வேண்டியது கிடையாது, எதுக்கு என்ன ஏது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி பேச பேச கிட்டத்தட்ட ரூனா மாதிரி தானே இருக்காரு கிம்மோ, ரொம்ப ரூடா, என்ன வந்தியா வேலையை முடிப்போ, ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, ஒரு அன்பு பாசம் இல்லை. ஸோ அது ஸ்ரீஜாக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்ரீஜா மறைச்சிட்டே உட்காந்துருக்கிறப்போ, நீங்கள் என்னை பார்க்க வரப்போகிறது அம்மாவுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என் அம்மாவோட பேர் கூட வாயில் வரக்கூடாது, அம்மாவை பற்றி பேசாத அப்படிங்கிறாங்க. அப்படியே நீ அம்மா மாதிரியே இருக்க. ஆக்சுவலாக உன் அம்மா எப்படி தெரியுமா, அவகிட்ட 100 விஷயங்கள் இருக்கும், எல்லாமே வேல்யூபிளாக இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுருவா. அதை விட இன்னொரே ஒரு விஷயம் மட்டும் அவகிட்ட இல்லாமல் இருக்கும். ஆனால் 100 விஷயத்தை விட்டு திருப்தி அடையாமல் அந்த ஒன்றும் வேணும், ஆனால் அந்த ஒன்று தான் அடுத்தவங்களுக்கு சொந்தமாக இருக்கும், ஆனால் அதையும் பிடுங்க பாப்பா, நீ அப்படியே தான் இருக்க அப்படிங்கிறப்போ கோவம் வந்துடும் இவளுக்கு. இப்படி பேசுறது ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படிங்கிற சமயத்தில், இப்போ நீ எந்த அளவுக்கு கோவமாக இருக்கியோ இதே கோவத்தோட தான் உங்கள் அம்மா இருந்தா. உங்கள் அம்மாவை நான் வேண்டாம், எனக்கு உனக்கும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் பிரேக்கப் பண்ணப்போ நீ அப்படியே தான் இருக்க அப்படிங்கிற சமயத்தில் இவளுக்கு கோவம் வந்துடுது. இல்லை நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, இங்கே நான் ஒரு பர்சனை மீட் பண்ண வந்தேன், ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு மான்ஸ்டர் தான் உட்காந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது பாரு ஸ்ரீஜா, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியப்படுத்து, அது என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவா. சத்தியமாக இதுக்கப்புறம் நான் பார்க்க வர மாட்டேன், உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையும் எதுவும் கிடையாது, நான் செத்தா கூட என் ஃபெனலுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவா. இந்த மாதிரி தன் பொண்ணு பார்க்க வந்தது கொண்டது எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால கிம்மை பார்க்கறதுக்காக ரூனா வருவா. ஆக்சுவலாக கிம்மோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் வந்துட்டு ரூனா வருவா, ஏன்னா இவங்க 2 பேர் எங்கே போய் மீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால தான் கிம்மோட ஆஃபீஸ் ரூமுக்கே வந்திருப்பா. செக்ரட்டரி வந்துட்டு மேடம் சொல்கிறதுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மாறவே இல்லை ரூனா, அப்படியே தான் இருக்க, அப்படியே இருக்கிறது இருக்கட்டும், எதுக்கு நீ என் பொண்ணை பார்த்தா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் உன் பொண்ணை பார்க்கறதுக்கு வேண்டி விரும்பியல, இல்லை உன் பொண்ணு தான் வந்து பார்த்தா,
என்னடா என் பொண்ணுக்கிட்ட சொல்லி தொலைச்சா அப்படிங்கிற சமயத்தில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 4 பசங்க வந்து நான் தாங்க உங்கள் பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிச்சுங்க. அப்போ அவங்களுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணேன். அவங்க உண்மையிலேயே என் பசங்களா பொண்ணுங்களான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக்க தான் அவங்க கேட்குற பணத்தை நான் கொடுத்தேன். ஆனால் பார்த்தோன்னே ஸ்ரீஜாக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறவளுக்கெல்லாம் நான் போகல. அவள் தான் என் பொண்ணு அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சது. ஸோ உனக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேளுமா, நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் அவள் பாட்டு கோவத்தில் எழுந்து போயிட்டா. அப்படிங்கிறப்ப பலான்னு ஒரு அறை கொடுத்துருவாங்க நம்ம ரூனா. நீ இன்னும் மாறவே இல்லைல்ல, அப்படியே தான் இருக்க. ஆமாம், நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் உன் பொண்ணுக்கிட்ட என்னை பற்றி சொன்ன? இவ்வளோ வருஷங்கள் இல்லாமல் திடீர்னு எதுக்கு உன் பொண்ணு என்னை பார்க்க வந்தா? டேய், என் பொண்ணுக்கு உன்னை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாதுடா. அவள் உன்னை பார்க்க வந்திருக்கானா டவுட்டில் கூட வந்திருக்கல. நீ என்னத்த சொன்ன அப்படிங்கிறப்போ, இல்லை நான் தான் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் வந்தா. ஒரு நிமிஷம், உன் பொண்ணு ஸ்ரீஜா என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி உன் பொண்ணோட அத்தைன்னு சொல்லி ஒருத்தி தான் என்னை பார்க்க வந்தா. அவள் தான் உன் பொண்ணு ஸ்ரீஜாவை பற்றி சொன்னா அப்படின்னதும், அத்தேனா அப்போ பார்க்கோட ஒய்ஃபு, அப்போ யோனா அப்படின்னு சொல்லிட்டு திக்குன்னு ஆகுது ரூனாவுக்கு. அப்போது யோனுக்கு வந்து உண்மையில தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தான் இந்த பக்கம் கம்பெனி காட்டுறாங்க. பார்க்கு கிட்டதோ ஃபைல் எல்லாம் சைன் வாங்குறதுக்காக பார்க்கோட டீம்லேருந்து ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போல்லாம் சேர்மேன் ஜாங் சார் அதிகமாக எந்த வேலையும் செய்கிறதில்ல, எல்லா பொறுப்பையும் வந்துட்டு காங்தே கிட்ட தான் கொடுக்குறாங்க. காங்தேக்கு வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட காங்தே தான் இந்த கம்பெனிக்கு சேர்மேன் மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது பார்க்குக்கு ஹிட் ஆனாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து ஜாங் சாருக்கு தெரியும், அவர் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் காங்தே ஒரு அக்கௌண்ட் புக்கு போட்டு எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா நிறையா பணம் வந்து ரூனா வாங்குறாங்க. ஸோ அதெல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கிறான். இந்த பக்கம் ஜாங்குக்கு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கிராப் இதெல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூகி பொண்ணு சொன்னாலே, இதே மாதிரி தானே யோனும் சின்ன வயசில் சொன்னான். 2 பேர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி வேற இருக்காங்க. உருவ ஒத்துமையாக இருக்கும்னு நினச்சோம், பட் அதையும் தாண்டி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற டவுட் வருது. செம கோவமாக வந்து ரூனா வீட்டுக்கு வரா. யோனை பார்த்து 4 கேள்வி கேட்கலான்ட்டு. யோனோட ரூமுக்கு வர சமயத்தில் பெட்டு மேலே இந்த மேகசின் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கப்போ யோன் கரெக்டாக உள்ள வருவாங்க. அந்த மேகசினை தூக்கி போட்டுட்டு ஏண்டி இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, என்ன மேகசின் படிக்கிறது தப்பா அப்படிங்கிறப்போ, நடிக்காத, எதுக்காக என் பொண்ணு ஸ்ரீஜா கிட்ட இந்த கிம்மை பார்க்கறதுக்காக அனுப்பிச்ச, கிம்மு தான் அவங்க அப்பான்னு சொன்னேன். அதுதானே உண்மை. நான் எப்படி என் அப்பாவை லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டனோ அதே மாதிரி அவளும் என் வயசுல தான் அவளோட உண்மையான அப்பா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அவள் கடமை இல்லையா? அதனால தான் அவகிட்ட சொன்ன. அப்படிங்கிறப்போ, யாருக்கு யாருடி அப்பா? என் பொண்ணு ஸ்ரீஜாக்கு ஜாங்கு தான் அப்பா. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த மெஸ்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு யோனோட கபோர்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, ரூனா நீ ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்க அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. அதனால கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்பவுமே எனக்கு மேல பயங்கரமான கொலவெறி இருந்தாலும் உன்னோட தாய்மையை நான் என்னைக்கும் மெச்சிருக்கேன். உன் பொண்ணு ஸ்ரீஜாவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அம்மாவை நிப்ப பாத்தியா, அதை நான் வந்து எப்பவுமே அட்மையர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூட்ரி போன்னு சொல்றேன். அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா போறேன், இங்க இருக்கணுங்கிற ஆசையும் எனக்கு எல்லாம் அவசியமும் இல்லை. ஆனா போறதுக்கு முன்னாடி என்னோட அப்பா சேர்மேன் ஜாங்கு கிட்ட நீ பண்ண அத்தனை தப்பையும் சொல்லணும். என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேல்ல அது எல்லாத்தையுமே சொல்லணும். அப்படிங்கிறப்போ, நான் ஏன்டி சொல்லணும்? நான் என்ன பண்ண அதெல்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புன்னு ட்ரெஸ் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ பார்க் வந்துருவாங்க. வந்த பார்க்கு என்ன ரூனா பண்ற, நிறுத்து அப்படிங்கிற சமயத்துல, நிறுத்த வேண்டியது நான் கிடையாது, நீ தான். முதுகெலும்பே இல்லாத ஆம்பளடா நீயே. உன் பொண்டாட்டிங்கிற பேர்ல வந்து உட்காந்துட்டு என்ன ஆட்டம் கட்டிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. உன் அக்கா வாழ்க்கையில விளையாண்டுட்டு இருக்கா, உன்னோட குடும்பத்தையும் முதுகுல குத்த பாக்குறா. அப்படிங்கிற சமயத்துல, இதை பாரு ரூனா, கத்தி இருக்கிறது இவ கையில கிடையாது, உன்னோட கையில. நீ தான் கத்தியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க. நீ ஃபர்ஸ்ட் கீழே போடு. நீ உன் கையில கத்தி வச்சு என்ன வேணா பண்ணலாம், மத்தவங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உன்னோட முட்டாள்தானோ. அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரூனா வந்துருவா. கீழே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க் எடுக்கிறப்போ, விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. என்ன பண்றதுன்னு தெரியல, ரூனா கிட்ட பேச முடியுமான்னு தெரியல. ரூனா புரிஞ்சுக்கிற டைப்பும் இல்லை. அப்படிங்கிறப்போ, பார்க் பேசாம இருங்க, பேசி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு, இதை விட நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லிடுவாங்க. சரி நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு வந்தா, அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கம்மா கிளம்புறேன்னு பார்க் கேட்கறதுக்கு, டேய் உன் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காருடா, அவரை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்க்கோட அம்மா மெமரி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் பார்க்கோட அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதில்ல, அதுக்கு பதிலாக அம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, காலையில் போகலாமா? இல்லடா உன் அப்பா வெயிட் பண்ணுவார். இல்லைம்மா நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், அவர் தூங்கிட்டாரு, நம்ம காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம யோனும் கேட்டுப்பா. இங்கே ரூனா ஸ்ரீஜாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஸ்ரீஜா எடுக்கிறதே இல்லை. நைட் டைமில் ஆஃபீஸ்க்கு வராங்க, யாருமே கிடையாது. சேர்மேன் கேபினுக்கு தான் வரா, அங்கே ஜாங்கும் கிடையாது. இந்த சேரில் உட்காந்துட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பாரு, ஸ்ரீஜா கூட எடுத்துக்கிட்டது. அதை பார்த்துட்டு, அப்பா நீங்கள் ஏன் எனக்கு அப்பாவா இல்லாமல் போனீங்க, ஏன் யோனுக்கு அப்பாவா போனீங்க? நீங்களும் சரி காங்தேவும் சரி 2 பேரும் எனக்கு சொந்தமா இல்லாமல் ஏன் அவளுக்கு சொந்தமா போனீங்க, ஏன் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி ஸ்ரீஜாலுவோ. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா தர இழுத்துட்டு வந்து, எங்க போன யாரை பார்த்த, இதுக்கப்புறம் நாளை பார்க்க போகக்கூடாது அப்படிங்கிறப்போ, ஏன் பார்க்க போனா என்ன, பார்க்க போகணும்னு எனக்கும் தான் இருந்தது. ஏன்னா நான் யாரை மாதிரின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். நான் உனக்கு பிறந்ததுனால அப்படியே உன்ன மாதிரி இருக்கேனா, இல்லை என் அப்பனை மாதிரி இருக்கேனா, அதையும் உண்மையான அப்பனை பார்க்க போனா அப்படிங்கிறப்போ, யார்கிட்டையும் உண்மையான அப்பா ஜாங் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா?
இதை பாரு, என்னோட உண்மையான பயாலஜிக்கல் ஃபாதர் ஏழையா இருக்கிறாரு, இல்ல ஏதாவது தப்பு தண்டா பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காரு, இப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா கூட பரவாயில்ல நேத்துப்பான். இன்னைக்கு நான் அந்த கிம்ம பார்க்க போன பாத்தியா, அவரை என் அப்பாவை ஒரு செகண்ட் கூட எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியல. எனக்கு புரியலம்மா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி ஏதோ பான் அண்ட் சில்வர் ஸ்பூன் மாதிரி பேசிட்டே இருப்பியே. நான் உன்னே ஒன்று வந்து கேட்குறேன், உனக்கு உன் லைஃப்ல எப்பேற்பட்ட ஆம்பளை செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறத டேஸ்டே இல்லை. ஆனால் அப்பா ஜாங்க மட்டும் பார்த்ததும் இவர் தான் நம்ம லைஃபுக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தியோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்து அவரை நீ பறிச்சுக்கிட்ட. எனக்கு என்னது தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? பாட்டிமா சொல்றதுல என் கால விழத்தான் செய்யுது. யோனோட அம்மா பேர் மினி. மினியும் அப்பா வந்து ரொம்ப உயிருக்குயிர காதலிச்சிட்டு இருந்தாங்க. நீ இந்த கிம்மோட பழகி பிரெக்னென்ட் ஆயிட்ட. கடைசியில அந்த கிம் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டான். வயிற்றுல குழந்தையோட இருக்கிறப்போ அதுக்கு ஒரு அப்பனை தேடி இருக்க. அப்ப கண்டிப்பா ஜாங்க தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க காதல பிரிச்சு எடுத்துட்டு இருந்திருக்க. ஆனா யோனோட அம்மா மினிய பாரு, அவங்க லைஃப்ல இவர் தான் கரெக்டான பர்சன் சொல்லி நினைச்சு காதலிச்சிருக்காங்க. அதனாலதான் அப்பா ஜாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் கூட உனக்கு இல்லையே. அது மட்டும் இல்லாம நீ இன்னொருத்தையோட பாய் ஃப்ரெண்டை தான் பறிச்சுக்க போற அப்படின்னா அதையாவது ஒழுங்கா செஞ்சு தொலைய வேண்டியதுதான். இப்ப பாரு, எல்லாமே வந்து எவ்வளவு பெரிய மெஸ்ல நிக்குது. அப்பாக்கு தெரிகிற வரைக்கும் தான் கூத்தே, அப்பாக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவேன், எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு உட்கார்ந்தாலப்போ ரூனாக்கும் அழுகழுகியா தான் வருது. உனக்கு ஜாங்க தாண்டி அப்பா அப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஜாங்க தான் காட்டுறாங்க. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப காங்தேவை கூப்பிட்டுருப்பாங்க. காங்தே கிட்ட கேட்பாங்க, ஆக்சுவலா உனக்கு தூக்கி பிடிச்சிருக்கு இல்லையா, ஏன்னா தூக்கி பாக்குறதுக்கு யோன் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து தூக்கிக்குள்ள யோனை பாக்குற, அதே மாதிரி நானும் இப்போ ரீசெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி அஸ்தியெல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு போயிருந்தப்போ அந்த பொண்ணு தூக்கி உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தா. ஏன் எதுக்குன்னு தெரியல. எனக்கு என்னமோ திடீர்னு நான் தூக்கியை வந்து யோனா பார்க்குறேன் அப்படிங்கிற சமயத்தில் இவன் என்னத்தை நினைச்சா ஏதை நினைச்சான்னு தெரியல. இல்லை பார்க்கையும் யோனையும் பிரிக்கணுங்கிறதுக்காக பிளான் போட்டானா என்னன்னு தெரியல. இதை பாருங்க மாமா, தூகிக்குள்ள நான் யோனை பார்க்கல, தூகி தான் யோனே. அங்கே நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது தான் தூகி. யோன் தான் தூகியோட அடையாளத்தில் வந்திருக்கா அப்படின்னதும் சட்டையை பிடிச்சிட்டு, என்னடா இது இப்ப வந்து சொல்ற, ஃபர்ஸ்டே சொல்லியிருக்க வேண்டாமா, இது உனக்கு தெரிஞ்ச பின்னி சொல்லியிருக்கணும் இல்லையா, பார்க்கும் யோனு எப்படிடா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கிருந்து வர்றதுக்கு உடனே காங்தே இதை கால் பண்ணி நம்ம யோன் கிட்டே சொல்லுவாங்க. யோனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடும். இந்த பக்கம் ஸ்ரீஜா உட்காந்து குடிச்சு தள்ளிட்டு இருப்பா, இந்த பக்கம் ரூனா தூக்க வராம கிடப்பா. அதுக்கப்புறமாக இவர் அவசர அவசரமா வீட்டுக்கு வருவாரு. யாரு? ஜாங்க. வந்தவர் டைரக்டா பார்க்கோட ரூமுக்குள்ள வந்துடுவாங்க. பார்க்கும் யோனும் ஒரே பெட்ல உட்காந்து தோல் மேல கை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிடும். இதை பாருங்க ஜாங், என்னதான் வயசுல பெரியவங்களா இருந்தாலும் எனக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, எங்க ரூமுக்குள்ள வரப்ப கதவை தட்டிட்டு வரணும் தெரியாது அப்படிங்கிறப்போ சாரி, நான் வந்து ஏதோ மைண்ட்ல வந்துட்டேன். அப்புறம் பார்க்கு உன் அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, அதை சொல்றதுக்கு தான் அவசரமா வந்துட்டேன். அப்படியா, நான் அப்ப என்ன ஏதுன்னு பாக்குறேன் அப்படின்னு பார்க் போனதும் சொல்லுங்க, பார்க்க அனுப்பிச்சிட்டு என்கிட்ட ஏதோ பேசுறதுக்காக தான் இத்தனையும் பண்றீங்கன்னு தெரியுது, என்ன ஏதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ வண்டி போட்டு மன்னிப்பு கேட்பாரு. அம்மாடி யோன், நீ யோன் தானே, நான் பாரு மறுபடியும் உன்னை அடையாளம் கண்டுக்காம போயிட்டேன், நான் எல்லாம் என்ன தகப்பேன், என் குழந்தை நான் மறுபடியும் அடையாளம் கண்டுக்கலையே அப்படிங்கிறப்போ நான் யோன் கிடையாது தூகி அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்மா, மறுபடியும் அப்பாவுக்கு அந்த தண்டனையை மட்டும் கொடுக்காதம்மா, என்னை மன்னிச்சிருமா யோன், நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன், உன் சாவுக்கு நான் காரணம்னு நினைச்சான, நல்ல வேலை என் குழந்தை சாகலை அப்படிங்கிறப்போ ஓ அப்போ யோனா இருக்கிறனா சாகலை அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரிய வந்ததும் ரொம்ப கில்ட்டே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்களா? அப்படி உங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். தூகியும் உங்கள் பொண்ணு தான், நானும் தூகியும் ட்வின்ஸு, உருவ ஒற்றுமையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, நாங்கள் 2 பேர் ட்வின்ஸ். இறந்து போன தூகியும் உங்க பொண்ணு தான் அப்படின்னதும் என்ன சொல்ற, தூகியும் என்னோட பொண்ணு அப்படின்ட்டு இவருக்கு ஒண்ணுமே வந்து இதாக மாட்டேங்குது. கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் வெளியே நின்று இவ கேட்டுப்பா, யாரு? ஸ்ரீஜா. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்துட்டு உட்காந்து யோசிப்பா, என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது, நான் பார்க்க போனேன். அப்ப அவர் என்ன பண்ணாரு, உனக்கு என்ன வேணும் லிஸ்ட் போட்டு கொடு, நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசினாரு. அன்பு பாசம் அதுல தெரியல. ஆனா யோன் தம் பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாங் இப்பதான் பாக்குறாரு. அப்போ ஐயோ அப்பா உன்னை அடையாளம் கண்டுக்கல, அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு முட்டி போட்டு கெஞ்சாரு. பாத்தீங்களா, இதுதான் உண்மையான தகப்பனோட பாசம். இப்படிதான் வந்து ரியாக்ட் பண்ணணும். உங்க பொண்ணை நீங்க பாக்குறப்போ நீங்க ரியாக்ட் பண்றீங்க இல்லையா, அதே ரியாக்ஷன் தான் கரெக்டுப்பா. ஆனா அது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா உள்ள உட்காந்தாலுவா. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் நம்ம பார்க்க கூப்பிட்டு ஜாங் இருந்துட்டு, இதை பாரு பார்க், யோன் வந்து என்னோட பொண்ணு, யோன் மட்டும் இல்ல தூகி, 2 பேருமே ட்வின்ஸ், 2 பேருமே என்னோட பொண்ணுங்க தான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல தூகி தான் இறந்து போயிருக்கா. இப்ப இருக்கிறது யோன். நீ வந்து யோனை ஆக்சுவலா கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ஸ்ரீஜாவும் யோனும் ஆஃப் சிஸ்டர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ யோனுக்கும் நீ மாமா முறை தான் ஆகுது. இவ்வளோ விளக்கமும் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளீஸ் நீ வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கோ, அதாவது டைவர்ஸ் பண்ணிக்கோ, நான் யோன் கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாருங்க, யோன் ஒன்றும் உங்க பொண்ணு கிடையாது. டெக்னிக்கலி உங்க பொண்ணு தான். அந்த யோனுக்கு வந்து நீங்க தான் பயாலஜிக்கலா ஃபாதர். ஆனா யோனுக்கு உங்களை அப்பாவா ஏத்துக்கிற மனசு கொஞ்சம் கூட கிடையாது. அவ என்னோட உமன், நான் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன், என்னால அவளை பிரிய முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்போ இவரு கத்தி விடுவார். யாரு? ஜாங்கு. இதை பாரு பார்க், இது ரொம்ப ரொம்ப தப்பு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா பார்க் ரொம்ப ஸ்டெபனா இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது, நான் யோனை கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டெபனா இருக்கிறப்போ, டே பார்க் புரிஞ்சுக்கோ,
ரத்த வகையில சொந்தமாகுது, நீங்க பிளட் ரிலேஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நீங்க என்னைக்கோ முடிச்சிட்டீங்க. அந்த பொண்ணு பிறந்ததே உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு தையா தக்கான் குதிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்துட்டு வாங்க. நான் பார்க்குக்கு வந்து சொல்ல மனசு வரல, ஸ்ரீஜா உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த மனசு வரல. ஸ்ரீஜா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமாக யோனை கூப்பிட்டு பேசுறாங்க. எனக்கு நிறைய வாட்டி டவுட் வந்திருக்குமா, ஆக்சுவலா பார்க்கோட அம்மா சமயங்கள்ல ஒன்று மினின்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அப்பெல்லாம் எனக்கு தோணிருக்கு, ஆமா இல்ல மினி மாதிரி இந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிருக்கு. ஆனா அப்பெல்லாம் மரமண்டைக்கு ஏறல. அப்பாவை மன்னிச்சிரு அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, தயவு செய்து ஒரு அப்பா மாதிரி என்கிட்ட நடந்துக்காதீங்க, அதை நான் விரும்பல. உங்களோட பொண்ணாவும் என்ன நடந்துக்க சொல்லாதீங்க, அதையும் நான் விரும்பல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ, அம்மாடியோன் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதையும் கேட்டுக்கோ. நீயும் பார்க்கும் சேர்ந்து வாழக்கூடாதுமா, டைவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க இன்னும் உங்க கல்யாணத்தையே வந்து ரிஜிஸ்டர் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற சமயத்துல, ஏன் நான் பார்க்க பிரியணும்? என்னம்மா புரியாம பேசுற? சரி, இதுக்கு பார்க் ஒத்துக்கிட்டாங்களா? பார்க்குக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுமா. நீயும் ஸ்ரீஜாவும் என்னோட ரத்தம். ஸ்ரீஜாக்கு பார்க்கு மாமா முறை ஆகுது அப்படின்னா நீயும் ஸ்ரீஜாவும் ஹாஃப் சிஸ்டர்ஸ். அப்போ உனக்கு பார்க்கு மாமா முறை தான் ஆகுது. நீமா அவன் கூட வாழக்கூடாதுமா, தப்பு. நீ தூகியோட வீட்டில் போயே இரு, கொஞ்ச நாளைக்கு இரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பிக்கு கிட்டே எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமாக என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே பார்க்கலாம். அப்போ என் குழந்தை இறந்து போச்சே, அந்த குழந்தைக்கு என்ன பதில்? தூஹி அது உங்க பொண்ணு தானே, என்னோட ட்வின் சிஸ்டர், அவ இறந்து போயிருக்கா, அதுக்கு என்ன பதில்? நான் இந்த பூமியில வந்து பிறந்தப்போ நான் உங்க பொண்ணுதாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னை இவ்வளவு வருஷங்களா நீங்க வளர்த்தீங்களா? இது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா? நான் கோவப்படுறப்போ கண்ட்ரோல்ல இருக்க சொல்லிட்டு எனக்கு 4-5 புத்திமதி சொல்லியிருக்கீங்களா? அப்பெல்லாம் எதுவும் பண்ணாம இப்போ திடீர்னு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் என் லைஃப்ல என்ன வேணாலும் முடிவெடுக்கிறதுக்கு நீங்க யாரு? என்னால பார்க்கெல்லாம் விட்டு பிரிய முடியாது. பார்க் எப்படி எனக்கு மாமா முறை ஆவாங்க? நான் தான் உங்களை அப்பனே இல்லைன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ்மா உன்னோட கோபம் எனக்கு புரியுது, நான் என்ன பண்ண உன் கோபத்தனையும் சொல்லு, நான் பண்றேன் அப்படிங்கிற சமயத்துல திரும்பி சொல்லுவாங்க பாருங்க நம்ம யோன், அப்போ அந்த ரூனாவை டைவர்ஸ் பண்ணிடுங்க, அப்பதான் என் மனசு கொஞ்சம் ரொம்ப 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 கொஞ்சம் ஆறுதல் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. அதுக்கப்புறமாக இங்க பார்க்கோட வீட்டை தான் கட்டுறாங்க. பார்க்கோட அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கிறப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த ரூனா கிட்ட, அந்த மேகசின்ல இருந்தது யாரும் ஞாபகம் வந்துடுச்சு, கிம் தானே, அந்த கிம்மை தானே நீ ஃபர்ஸ்ட் ரொம்ப டேட் பண்ண, அந்த கிம் உனக்கு பிடிச்சிருந்ததே, அவனை தான் கட்டிக்குவேன் வெறித்தனமா இருந்தியே, கிட்டத்தட்ட உங்களுக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது, ஆனா என்னென்னமோ அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ, பைத்தியக்காரத்தனமா நீ பேசுறதெல்லாம் கேட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூனா நேரா அவங்க பொண்ணு ரூமுக்கு வரப்போ, ஸ்ரீஜா பகல்லையே குடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. ஸ்ரீஜா எழுந்துரு, கொஞ்சம் வெளியே போகலாம், மனசுல ஒரு மாதிரி இருக்கு, உங்க அப்பாவை போய் பார்த்து அவரையும் வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறப்போ, எனக்கு தெரிஞ்சு அப்பா இதுக்கப்புறம் உன் பேச்செல்லாம் கேட்பாரு, நாம சொல்ற மாதிரி இருப்பாருலாம் எனக்கு தோணலம்மா. அப்போ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு, அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. என்னடி, என்ன சொல்லு, அப்பா வாயாலே கேட்டுக்கோமா, அதுதான் நல்லது, என்னன்னு தான் சொல்லேண்டி அப்படிங்கிறப்போ, அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க இருக்கிறது தூக்கி கிடையாது யோன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல நான் சொல்லி உனக்கு என்னமா புரியணும் அப்படிங்கிறப்போ, ரூனாக்கா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அம்மாவும் பொண்ணும் ஆஃபீஸ் ரூமுக்கு ஜாங்க பார்க்க வரப்போ அந்த இடத்துல கிம்மும் இருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. ஜாங் இது என் ஒய்ஃப்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறப்போ, நல்லா தெரியுமே, உங்களுக்கு என் ஒய்ஃபை ஏற்கனவே தெரியுமா? அட இவ்வளோ அழகா இருக்காங்க இல்லையா, எங்காவது பார்க்காம இருந்திருப்பேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காசமா சொல்றா. இது என் பொண்ணு ஸ்ரீஜா அப்படிங்கிறப்போ, அப்படியே அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நீங்க ஏதோ கெஸ்டோட இருக்கீங்க, நாங்க அப்புறம் வரட்டுமா அப்படிங்கிற சமயத்துல கிம் இருந்துட்டு, இல்ல நான் ஏதோ இப்ப கிளம்பிட்டேன், பக்கத்து பில்டிங்ல ஒரு வேலையா வந்தேன், இந்த கம்பெனியை பத்தியும் ஜாங் சாரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும், ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்ட்டு வந்துட்டு அவர் அங்கிருந்து போயிடுவாரு. அதுக்கப்புறமாக ஜாங் வந்து 3 பேர் உட்காந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ற போறேன், நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல அப்படின்னு. ஆக்சுவலா ஜாங் பாவங்க அவர் சீரியஸா தான் சொல்வார். எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னா, ஆத்தாளு மகளும் ஒரு ஆக்டிங் போடுவாங்க பாருங்க, அதுலதான் எனக்கு சிரிப்பே வருது. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற மாதிரியே கேட்பாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்க இருக்கிறது தூக்கி கிடையாது யோன் அப்படிங்கிறப்போ, என்ன சொல்றீங்க யோனா? அப்போ இங்க இருக்கிறது உங்க பொண்ணா? அப்பா செக் பண்ணிக்கிட்டீங்களா? இது ஸ்ரீஜா. எல்லாம் செக் பண்ணிட்டாங்க, என் பொண்ணுதான். அது மட்டும் இல்லாம தூகியும் என் பொண்ணுதான், 2 பேரும் ட்வின்ஸ். அதுவே யோன் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது அப்படிங்கிறப்போ, உடனே வந்துட்டு ரூனா இருந்துட்டு, இதுக்கெல்லாம் நான் தாங்க காரணம், நான் நிறைய தவறுகள் பண்ணிட்டேன், அதனாலதான் யோன் வந்து தூகி அப்படிங்கிற மாஸ்கை போட்டுக்கிட்டு பழி வாங்க வந்திருக்கா அப்படிங்கிற சமயத்துல அப்படியே ஸ்ரீஜா மனசுக்குள்ள, அப்போ உங்க பொண்ணு கிடைச்சிட்டா, உங்க பொண்ணா ஏத்துக்க போறீங்க அப்படின்ற ஒரு மாதிரி பதட்டத்தில் உட்காந்துருப்பா. ஜாங் கேட்பாங்க, ஏமா ஸ்ரீஜா நீ ஓகே தானே? ஓகேப்பா, நான் உங்களுக்காக ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலும் அம்மாவுக்கும் மகளுக்கும் மூஞ்சில ஆடலை. அது மட்டும் இல்லாம ஜாங் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன், பார்க்கும் யோனும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது, ஸ்ரீஜாவும் யோனும் ஹாஃப் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்போ பார்க்கோட யோன் வாழ்றது வந்து தப்பு, ஸோ அவங்க 2 பேரும் வந்து பிரியறதா நல்லது அப்படிங்கிறாங்க. இதுக்கு பார்க்கும் யோனும் ஒத்துக்குவாங்களா? என்ன ஒத்துக்காம என்ன பண்ண முடியும், அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அவங்களுக்கான லைஃப் அவங்க பார்த்துட்டு தான் தீரணும் அப்படின்னு சொல்லி இங்க முடிக்க, இந்த பக்கம் காங்தேவை பார்க்க வந்த யோன் கடும் கோபத்துல, நீ எதுக்காக இதெல்லாம் அவர்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கறா. என்ன இவன் பயங்கரமான ஆளு, யோன் உங்க பொண்ணு அப்படிங்கறது மட்டும் தானே ஜாங்க கிட்ட சொல்லியிருக்கான், ஸ்ரீஜா உங்க பொண்ணு இல்ல அப்படிங்கறத சொல்லல,
இதுக்கட தேவையில்லாம சொன்ன அப்படின்னு யோன் கேட்கறதுக்கு நான் என்ன பண்றது, என்னால ரொம்ப நேரத்துக்கு மறைக்க முடியல, அது மட்டும் இல்லாம உன்னையும் பார்க்கையும் பிரிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஓ, என்னையும் பார்க்கையும் பிரிக்கிறதுக்காக நான் தான் ஜாங்கோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி விளையாடுறியா? அப்ப தயாரா இருந்துக்கோ. ஸ்ரீஜா அவர் பொண்ணு இல்லைங்கிறத நான் சொல்ல போறேன். அப்போ ஸ்ரீஜா பக்கத்துல யாராவது இருக்கணும் இல்லையா? நீ அவளுக்கு ஆறுதலா இரு. யோன் என்ன சொல்ற? இப்ப ஜாங்க கிட்ட போய் சொல்ல போறியா ஸ்ரீஜா அவர் பொண்ணு இல்லைன்னு சொல்ல போறியா அப்படிங்கிறப்போ, ஆமா நீ தான் ஸ்ரீஜா விட்டு விலகிறேன் பிரியறேன்ட்டியல்ல, அப்புறம் எதுக்கடா வருத்தப்படுற? என்ன பார்க் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நான் தான் அவரோட பொண்ணு அப்படின்ட்டு அலேக்கா சொல்லிட்டு என்னையும் பார்க்க பிரிக்கலாம் தான் பார்த்தேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பொறுத்திருந்து பாரு. இதை பாரு, எனக்கு லைஃப்னு இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அது உன் கூட கிடையவே கிடையாது அப்படின்ட்டு திரும்பி பாக்குறப்போ அங்கதான் ஸ்ரீஜா நிக்கிறா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டா. யோன் போனதுக்கு அப்புறமாக, அப்ப நீதான் சொன்னியா அப்பா கிட்ட? யோன் தான் அப்பாவோட பொண்ணு நீதான் சொன்னியா? ஏன் இப்படி பண்ண? ஓ, யோன் பார்க் மாமா கூட வாழ்றது உனக்கு பிடிக்கல, அதனால அவங்க 2 பேரும் பிடிக்கிறதுக்காக சொல்லிட்டேன். இன்னும் மிஞ்சி மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு ரகசியம் தான், நான் ஜாங் அப்பாவோட பொண்ணு இல்லைங்கிறது. அதையும் நீயே சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டு வந்துடுவா. இவனுக்கெல்லாம் ரோஷங்கிறதே போயிடுச்சு. அதுக்கப்புறமாக இந்த ரூனா வந்து அந்த டேரக்டரை மீட் பண்றா. என்னாச்சு, ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பேசிட்டீங்களா அப்படிங்கிறப்போ, எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கு மேடம், நீங்க வேற பணம் கொடுத்துட்டீங்க, பணமெல்லாம் கொடுத்து கூட சரி கட்டியாச்சு, சில ஷேர்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது பணத்தை வச்சு வாங்கியாச்சு, ஆனா 3% ஷேர்ஸ் வந்து ஒருத்தங்க கிட்ட இருக்கு, அவங்கள மட்டும் ரீச் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ சீக்கிரம் என்ன எது பாருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பார்க்குக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஆனா ஜாங்க வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா ஸ்ரீஜா உங்க பொண்ணு இல்லை அப்படின்னா தான் தடுத்து நிறுத்த முடியும், இல்லைன்னா பார்க்கையும் யோனியும் கண்டிப்பா பிரிக்க தான் அவர் போறாரு. அதை பார்க்கால ஏத்துக்க முடியல, அதனால யோனை தனியா கூப்பிட்டு நம்ம 2 பேரும் அமெரிக்கா போயிடலாம், இதுதான் சரியான வழியா இருக்கும், இங்க இருக்கிறதெல்லாம் அப்படி இப்படி இருக்கட்டும், நாம பாட்டு போய் நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். என்னால புரிஞ்சுக்க முடியுது என்னோட குடும்பத்தால நீ எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, என்னாலையும் வந்து அதனால அவங்கள மன்னிக்க முடியாதுதான். ஆனா ஸ்ரீஜா வந்து உங்க பொண்ணுலன்னு ஜாங் கிட்ட சொன்னா மட்டும்தான் நானே சேர்ந்து வாழ முடியும். பட் ஸ்ரீஜாக்காக நான் கொஞ்சம் பாவம் பாக்குறேன், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற சமயத்துல, இதை பாருங்க பார்க்க எனக்கு நல்லா புரியுது, ஆனா என்னால இங்க இருக்கிறவங்க பண்ண தப்புக்கான தண்டனைய அது என்ன ஏதுங்கிறத அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்காம சத்தியமா ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால இதுக்கு மேல நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படிங்கிற பார்க்க டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இதை பாரு, ஸ்ட்ரேஞ்சான ஐடியா எதையும் மனசுல வச்சுக்காத, நான் உன் கூட தான் எப்பவும் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா வேங்குக்கும் அக்காக்காரிக்கும் தான் கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனால அந்த காங்தேவோட அம்மா காங்தேவ் பார்க்க வந்து, உன் தம்பி வேங்குக்கு கல்யாணம் பண்ணணும்டா, என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, அவன் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிக்க போறான், அந்த பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்கா, ஒரு டீசென்டான வெட்டிங்க கூட கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப இவர் கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. என் கல்யாணம் தான் இஷ்டமேனிக்கு நடந்து போச்சு, என் தம்பியாவது அவன் ஆசைப்பட்ட பொண்ணோட சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு கொடுத்து அனுப்புறாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா, இதுக்கு மேல நம்ம யோனால முடியல, நாம இது இழுத்துக்கிட்டே போக கூடாது, நாமளே போயிட்டு மிஸ்டர் வீக்கு கிட்ட சொல்லிடலாம், தூஹி இல்லை அப்படிங்கறத சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தூஹியோட அம்மாக்கு கால் பண்ணி நான் போய் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களும் தடுக்கிறதுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள மிஸ்டர் வீக்க பார்த்து நான் தூஹி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற சமயத்துல கரெக்டா தூஹியோட அம்மா வருவாங்க. நான் தூஹி இல்லை, ஆனா தூஹியோட ட்வின் யோன் அப்படின்னு சொல்ற சமயத்துல அவருக்கு ஒன்னும் புரியாம இருக்க, இதுக்கு மேல எதுவும் மறைக்க முடியல, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ரூனா கிம்ம பாக்குறதுக்கு கடும் கோபமா வந்து, ஆமா எதுக்காக என் புருஷனை பார்க்க வந்த அப்படின்னு கேட்கறதுக்கு சின்ன ஒரு நன்றி விசுவாசம் தான், ஏன்னா என் பொண்ண அவர் இவ்வளவு வருடங்களா வளர்த்து ஆளாக்கியிருக்காரு இல்லையா, அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக தான் பார்க்க வந்த, இதுக்கப்புறம் என் புருஷனை பார்க்க வந்தாலும் நான் கொன்றுவேன், சத்தியமா என் கையால கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா போறப்போ, ரூனா ஒரு நிமிஷம், நம்ம 3 பேர் மட்டும் ஒரு ஃபேமிலி டின்னருக்கு போவோம் என்ன அப்படிங்கிறாங்க. ரூனா அப்படியே கடுப்புல வெளியே வந்துருவாங்க. இங்க யோன் வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பா, ஏன்னா அங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க, தூகி இறந்து போயிட்டா அப்படிங்கறத அவரால் ஏத்துக்கவே முடியல. தூகியோட அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க கண்டிப்பா நம்ம பொண்ணு இப்ப இருந்திருந்தா கூட நம்ம கூட இருந்திருக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு டியூமர் வளர்ந்துட்டே இருந்திருக்கு, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு, அப்படியே இருந்தாலும் 2 மாசம் தாங்க இருந்திருப்பா. என்னடி சொல்ற, என் பொண்ணு நான் வளர்த்த பொண்ணு தூகி அப்படிங்கிறவ இந்த உலகத்திலேயே இல்ல, அது எனக்கு தெரியவே இல்லை, எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கீங்க அப்படின்னு இவர் பயங்கரமா கத்துன்னு கத்திட்டு அழுதுட்டு இருப்பாரு. பார்க் வந்துட்டு இந்த ரூனாவை கூப்பிட்டுட்டு சில விஷயங்களை பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரூனா இருந்துட்டு, இதை பாரு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, உங்க கூட இப்படி பேசிட்டு உட்காருது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, சீக்கிரம் முடி அப்படிங்கிறப்போ, இதை பாரு ரூனா, எல்லா உண்மையும் ஒத்துக்கோ, எதெல்லாம் வந்துட்டு யோனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமோ அதை யோனுக்கு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு உண்மையை ஒத்துக்கோ, தண்டனை ஏத்துக்கோ அப்படிங்கிறப்போ, என்னடா வளர்ற, யோனோட அம்மா இறக்குறப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நீ இருந்திருக்க, என்ன யோன் சொன்னாலா, அவதான் வளரிட்டு கிடக்குறானா, நீயும் வளராத, ஏதோ தம்பிங்கிறதுக்காக தான் உட்காந்து எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், இதுக்கு மேல பேசினா மனுஷியா இருக்க மாட்டேன்ட்டு எழுந்து போறப்போ என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன தம்பியா, என்ன மனுஷனாவே நீ மதிச்சது கிடையாது, இப்ப என்ன தம்பியா பாக்குறியா, ஆமாண்டா உன்னை நான் தம்பியாலாம் மதிக்கல, இப்ப என்ன அதுக்கு, தேவையில்லாம வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கு நான் உன்னை கொன்னே போட்டுருவேன், உன் அம்மா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமாக நடந்த அத்தனை பிரச்சனையினால தானே நான் இப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு போவா. இந்த பக்கமாக யோன் வந்து சரி நம்ம வீட்டை விட்டு கிளம்பிடலாம், என்ன பண்ண வேண்டியதுல கிட்டத்தட்ட பண்ணியாச்சு, அது இல்லாம அப்பா ஜாங்கையும் வந்துட்டு அந்த ரூனா கிட்ட டிரைவர்ஸ் வாங்க சொல்லியாச்சு, அவர் கண்டிப்பா வாங்கிடுவாரு, நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ, எதுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கணும், நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட அம்மா சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமாக இந்த ஸ்ரீஜா உள்ள வருவா, என்ன
இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஏற்பாடு போல இருக்கு. நீ எல்லாம் அப்படி போற ஆள் கிடையாது, போனாலும் திரும்பி வந்துருவியே. ஆமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு 12 வயசா இருந்தப்போ என் வீட்டுக்கு வந்தியே. ஆனா அப்பவே நீ யாரு என்னங்கிறதுல சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா நீ வந்துட்டு ஜாங்காப்பாவோட பொண்ணு. ஆனா அப்படி வந்தப்போ கூட அந்த இடம் அதிகாரம் உனக்கு கிடைக்கல, ஒண்ணுமே இல்லாம தான் போனேன். இப்பவும் அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு போற அப்படிங்கிறப்போ, எஸ் ஸ்ரீஜா, நீ நிறைய குடிச்சிருந்தாலும் உண்மையை பேசுற. என் அப்பா ஜாங் கரெக்ட். ஆனா நான் உன் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா? உன் அப்பா சேர்மேன் கிம் அப்படிங்கிறப்போ வர்ற கோபத்துல வாயை மூடு. என் அப்பா காங்டே, என் மாமா பார்க், இவங்க யாருமே வந்து உனக்கு சொந்தமானவங்களா மாற மாட்டாங்க. எல்லாரையும் விட்டு போ அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் போய் நீ என்ன ஏது பண்றேன்னு பாரு. ஆமா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஏன்டா திடீர்னு காங்டே உங்ககிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றான் அப்படின்னு பார்த்தா புரிய வருது. இப்படியே பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஆம்பளைங்களுக்கு. எவன் தான் அவன் கூட வாழ்வான் அப்படின்ட்டு போற சமயத்துல செம கோவம் வருது. வந்து நின்றுட்டு நம்ம யோனை போட்டு உழுக்குன்னு உழுக்கி எடுப்பா. இதை பாரு, நான் சொன்னது உண்மை. ரொம்ப ஓவரா பண்ணேன்னா ஒரு செகண்ட் ஆகாது எல்லாத்தையும் ரிவீல் பண்றதுக்கு. பார்த்துருந்துக்கோ அப்படிங்கிறப்போ, அவ்வளோ மிரட்ரியா என்ன, நான் என்ன பண்ண முடியும்னு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ல இறங்குறப்போ வேணுக்கும்னே தடுக்கி உருண்டு கீழே விழுந்துருவா. யோனுக்கெல்லாம் பதக்குன்னு ஆயிடும். ஸ்ரீஜா என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா தலையில அடிபட்டு ரத்தம் வேற வருது. பார்க்கோடாம பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்குன்னு உள்ள போயிடுவாங்க. மேடு வந்ததும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற சமயத்துல ரூனா வந்துருவா. தள்ளிடு, என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ, இல்ல மாடி படிக்கட்டு தவறி விழுந்துட்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. அங்க டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, இப்படி அவங்க விழுந்ததுனால அதிர்ச்சியில நரம்பு மண்டலம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. பேஷண்டோட ரைட் லெக் அவங்க ஃபீலே பண்றது இல்ல. இது கெட்டது ரூனா இருந்துட்டு அப்போ என் பொண்ணால் நடக்கவே முடியாது அப்படிங்கிறப்போ, இல்லைங்க இது பர்மனன்ட் டேமேஜ் மாதிரி தெரியல, கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போயிடும்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவளுக்கு வந்த கோவத்தை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம யோன் மேலதான் காட்டுவா. நீ தாண்டி தள்ளி விட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட ஜாங் சொல்றது ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த யோன் உங்க பொண்ணு அப்படின்னதும் அப்பக்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களா? இவதான் ரிவெஞ்ச் எடுக்க வந்தா, அதுக்காக என் பொண்ணை போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலா இந்த இடத்துல வந்துட்டு யோன் சொல்லியிருக்கலாம், என்னோட பொண்ணு இப்படிதானே மாடியிலிருந்து கீழே விழுந்தா, அப்ப அது ஆக்சிடென்ட் அப்படின்னா இதுவும் ஆக்சிடென்ட் தானே சொல்லியிருக்கலாம். பட் யோன் அதை சொல்லலாம். அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஸ்ரீஜாவை பாக்குறேன் டூர்ல வந்து, ஏன் ஸ்ரீஜா நீ மாடி படிக்கட்டுல இருந்து தவறி எல்லாம் விழல, நீயாதான் விழுந்த. உன்னை நீயே ஹர்ட் பண்ணிட்டு என்ன சாதிக்க போற, என்ன லாபம் உனக்கு கிடைச்சிட போகுது அப்படிங்கிறப்போ, கிடைக்கும். என்னால என்ன ஹர்ட் பண்ணிக்கிட்டு என் அப்பாவை, என் காங் தேவை, என் அங்கிள் பார்க்க யாரையும் உங்ககிட்ட நெருங்காம வச்சுக்க முடியும். எந்த வகையிலையும் உன் நிழல் வந்து என் வீட்டில் படாம என்னால பார்த்துக்க முடியும். பாத்தியா நடந்தத? நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. இது ஆக்சிடென்ட். ஒன்னா நீ தவறி விழுந்திருக்கணும், இல்லைன்னே தெரிஞ்சே விழுந்திருக்கணும். அதிகமா நீ தெரிஞ்சு விழுகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஸ்ரீஜா. நீ அப்படிப்பட்டவதான். உன்னை வருத்திக்கிட்டு உனக்கு தேவையானதை நீ உன்கிட்ட வச்சுக்கிறதா அப்படிங்கிறப்போ, ஆமா, ஆனா ஊர் உலகம் அதை நம்பாதியோன். உன் குழந்தை என் வீட்டுல இதே மாதிரிதான் மாடி படிக்கட்டுல எதிர்ச்சியா தான் விழுந்தது, அது ஆக்சிடென்ட் தான். ஆனா நீ என்ன சொன்ன? நான் தள்ளி விட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அதை நம்பினேன். எல்லாரும் அப்படித்தானே சொன்னாங்க. அப்போ நான் ஒன்னும் அந்த ஸ்ரீஜாவை தள்ளி விடல, அவளாதான் விழுந்துட்டா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ, உனக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்ரீஜா, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவ்வளவுதானா நீ அப்படின்னு வந்து இவளுக்கு வந்த கோவத்துல பேன்னு கத்துவா. ஓடி வந்து என்ன ஏதுன்னு ரூனா கேட்கறதுக்கு, அம்மா இவளை வெளியே போய் சொல்லுமா, இந்த யோன் என்னை பார்த்து சிரிக்கிறா, மார்க் பண்றா அப்படின்னதும் அப்படியே வெளியே கொண்டு தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம யோன் எழுந்து போறப்போ, இருமா உனக்கு தான் ஸ்ரீஜாவோட அம்மாவை பத்தி தெரியும் இல்லையா, பொறுமையா இரு அப்படிங்கிறதுக்கு, நான் போய்க்கிறேன், எனக்கு என்ன ஏதுன்னு பாத்துக்க தெரியும், நீங்க ஒண்ணு என்ன தடுத்து நிறுத்த வேண்டாம் அப்படின்ட்டு வந்துருவா. அப்படி வந்துகிட்டே இருக்கிற சமயத்துல இதுக்கால பார்க் வருவாங்க. என்னாச்சு ஏதாச்சும் யோன் அப்படிங்கிறப்போ, நீங்க போய் ஸ்ரீஜாவை பாருங்க, சரி நான் வர வரைக்கும் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா இல்ல, பார்க் போனதும் இல்ல பார்க்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு வந்துருவாங்க. உள்ள வந்து பாக்குறப்போ, ஓகே தானே, உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு கேட்டதும் பலாரும் ஒன்று ரூனா கொடுப்பா. என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ ஒருத்தி கட்டிட்டு வந்திருக்கியே, அவ தூகியா யோனா எவ்வளோ வேணா இருந்துட்டு போட்டோம், அவளால என் பொண்ணுக்கு அந்த நிலைமையை பாத்தியா, நீ எல்லாம் என்னடா தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. வெளியே வந்த பார்க் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருப்பாங்க யோனுக்கு. யோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறமாக யோன் வீட்டுக்கு வருவாங்க. பார்க்கோட அம்மாவை பாக்குறப்போ அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்றது இல்ல. போர்வையை போத்தி விட்டு போறப்போ பார்க்கோட அம்மா கையில ஒரு வாட்ச் கட்டியிருப்பாங்க. 12 வயசா இருந்தப்போ நம்ம யோன் வந்து அவங்க அம்மா மினிக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச். அப்படியே அவங்க கையை திரும்பி விரிக்கிறப்போ அதுல ஒரு மெமரி கார்டும் இருக்கு. இதுல இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அதை நம்ம யோனும் நோட்டீஸ் பண்ணல. பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கரெக்டா வீட்டை விட்டு வெளியே வரப்போ பார்க் எதுக்கால வருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மாவும் பொண்ணும் கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க, போக போக எல்லாம் சரியாயிடும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற சமயத்துல, போதும் பார்க், எல்லாத்தையும் தொட நிறுத்திக்கலாம், இதுக்கப்புறமாக எதுவுமே வந்து பண்ண வேண்டாம், இது ஸ்ரீஜாக்காக, ஏன்னா அவ உயிரை விடுற அளவுக்கு போயிட்டா, எனக்கு யாரோட உயிரையும் எடுக்கிறது என் ரிவெஞ்ச் கிடையாது, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை கண்ணாடி மாதிரி நான் உங்களுக்கு காட்டணும்னு தான் நினைச்சேன், அவங்க பண்ண தப்ப நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்க அடுத்தவங்களை மட்டும் சொல்லாதீங்க அப்படிங்கிறத காட்டணும் தான் நினைச்சேனே தவிர்த்து ஸ்ரீஜாவோட உயிர் எடுக்கிறது என் நோக்கம் கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்ரீஜாக்காக அவ ரகசியத்தை நம்ம காப்பாற்றணும். ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரகசியம், ஜாங்குக்கு தெரியாது, அதை நம்ம அப்படியே காப்பாற்றுவோம். அப்படிங்கிற சமயத்துல பார்க்கால முடியல, போக விட முடியல தான், பட் என்ன பண்றது, வந்து ஹக் பண்ணிக்கிட்டு
சரி எல்லாம் காலம் மாறும் நான் நம்புறேன், அது வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க. இவங்க வெளியே வர்றதுக்கு ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்து வா போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா காத்துட்டு இருக்காங்கன்னு கூப்பிட்டு வராங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறமாக எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனால் இந்த பக்கம் மிஸ்டர் பிக்கு தான் ரொம்ப பாவம். அவரால் அவர் பொண்ணு தூகியை மறக்க முடியல. நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போகிறப்போ, என்னங்க நம்ம தூகி நம்மளுக்காக கொடுத்துட்டு போன கிஃப்ட்டுங்க அந்த யோன், நம்ம பொண்ணு தூகியோட ட்வின் சிஸ்டருங்க, நம்ம பொண்ணு தூகியோட பாதிங்க அந்த யோன். என்னால் என் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாதுங்க, ப்ளீஸுங்க அந்த பொண்ணை மன்னிச்சிருங்க, எனக்கு யோன் வேணுங்க, புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அவர் கோபத்தை விட்டு இறங்குறதா இல்லை. அதுக்கப்புறமாக ஸ்ரீஜாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. ரூமுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு காந்தே கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா பார்க்கோட அம்மா வந்து என்னாச்சு ஸ்ரீஜாக்கு, ரொம்ப ஏதோ அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் பையனோட மருமக தான் அப்படிங்கிறாங்க. அவள் ஒன்றும் காரணம் கிடையாது, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் பொண்ணு ஸ்ரீஜா நல்லா குடிச்சிருந்தா, அவளாதான் வேணுக்கு முன்னே மாடி படிக்கட்டுலேருந்து உருண்டு விழுந்தா. உன் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ வாயை மூடு, யாராவது கிட்ட சொன்னா கொண்டுருவேன், என்ன கொண்டுருவேன், உன் பொண்ணு கிட்ட உன் பொண்ணோட உண்மையான அப்பா யாருன்னு சொன்னியா, அந்த கிம்மை பற்றி சொன்னியா அப்படிங்கிறப்போ, இதை பாரு இப்போ இந்த வீட்டில் உன்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் கிடையாது, பொஸ்குன்னு வந்து நிற்பாலே உன்னோட மருமக அவளும் கிடையாது, அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க. ரூமில் கொண்டு வந்து ஸ்ரீஜா விட்டதுக்கு அப்புறமாக நீ சீக்கிரம் சரியாடுவ, தைரியமா இரு அப்படிங்கிறாங்க. சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன் காந்தே சொல்கிறப்போ, வர்றப்போ எனக்கு டீ கேக் வாங்கிட்டு வா அது இதுன்னு சொல்கிறாங்க. காந்தி கிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க, காந்தேவும் நல்ல விதமாக பேசுகிறாங்க. இதுதான் ஸ்ரீஜாக்கு வேணும். இப்படி ஒரு நாடகம் போட்டு ஸ்ரீஜா எல்லாரையும் தப்ப இழுத்துக்கிட்டா. அந்த பரிதாப உணர்ச்சி இருக்கு இல்லையா, அதனால எல்லாரும் இப்போ ஸ்ரீஜா கிட்ட இருக்காங்க. யோனை பார்க்காம சேர்மேன் ஜாங்கால இருக்க முடியல, அடிக்கடி பார்க்க வராங்க. ஆனால் அது யோனுக்கு பிடிக்கல. இதை பாருங்க, நீங்கள் என்னை பார்க்க வராமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன், அதுதான் எனக்கு வேணும், மறுபடியும் வராதிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷா சொல்லிட்டு போயிடுவா. ஆனால் யோனோட அம்மா தான் வந்து அவள் சின்ன பொண்ணுங்க, மனசில் நிறைய ரணம் இருக்கும் இல்லையா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கு கம்பெனி அவன் கையில் எடுத்துக்கிறதுக்குள்ள நான் இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆகணும், அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும்னு காந்தே கிட்ட ரூனா சொல்ல, இந்த பக்கமாக பார்க்க வந்து பார்த்துட்டு அந்த சேர்மேனோட உயிரை வச்சிருக்கக்கூடிய லாயரை வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க அக்கா ரூனா சீக்ரெட்டாக நிறைய ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க, ரகசியமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்க்கு இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம திறமை இருக்குது, ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி நல்லா ரன் பண்ணி காமிச்சிட்டோம், அப்பா உயிர் பிரகாரம் போகணும் அப்படின்னா அதுவே போதும், தேவையில்லாமல் குறுக்கோளியில் போக வேண்டாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலையும் உறுதியிலையும் இருக்காங்க. இங்கே சீனை கட் பண்ணா தூகியோட அப்பானாலும் தூகியை மறக்கவே முடியல, தூகி ஞாபகமாகவே இருக்கு. அப்போதான் அஸ்தி வச்சிருக்கிற இடத்துக்கு பார்க்க வராங்க. இங்கே தான் இருக்கியாம்மா, அப்பா உன்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக யோன் வருவாளா. சரி இவர் இருக்காருன்ட்டு போக பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கிற இன்னொரு அஸ்தி உன் குழந்தையோடது அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் உன் குழந்தை பேர் என்ன அப்படிங்கிறாங்க. குழந்தை பேரை சொல்கிற சமயத்தில் கவலைப்படாத, என் பொண்ணு தூகி குழந்தைய பத்திரமா பார்த்துப்பா. அப்புறம் தூகியோட அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அவங்களால தூகி இல்லாமல் இருக்க முடியாது, தூகியோட ட்வின் சிஸ்டரான யோன் நீ இல்லாமல் இப்போ இருக்க முடியல. ஆனால் என் மனசு உன்னை ஏற்றுக்கல, என் பொண்ணு தூகியை தான் என் மனசு இன்னும் தேடுது. ஆனால் நான் வந்து உன்னையும் மிஸ் பண்ணுறேன், அதுக்கு காரணம் என் பொண்ணு தூகி மாதிரி இருக்க. ஆனால் அதே இடத்த எக்ஸாக்டாக என்னால் உனக்கு கொடுக்க முடியலையே தவிர்த்து உன்னை பார்க்குறப்ப எனக்கு தூகியை பார்க்குற மாதிரி இருக்குது. நீ திரும்பி வீட்டுக்கு வந்துடுறியா, வீடாவே இல்லை, தூகியோட அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ சரி நான் வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருந்த மெமரி கார்டை காணோம். ஐயோ எங்கே போச்சு, பார்க்கோட வீட்டிலேருந்து வர்றப்போ அங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வர அப்போதான் பார்க்கோட அம்மா ரெடியாக எங்கேயும் வெளியே கிளம்புவாங்க. யாரும் அவங்களையும் கண்டுக்கல, அவங்க போனதை நம்மளோட யோனும் பார்க்கல. யோன் வீட்டுக்கு வர அவர் ரூமுக்கு போயிட்டு அந்த மெமரி கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடலான்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் பார்க்குறேன் வெளியே வீல் சேர் இருக்கு. சரி உள்ள அந்த ஸ்ரீஜா தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜாவோட ரூமில் ஃபோன் வந்து ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. ஐயோ வீல் சேர் வெளியே இருக்கு அப்படின்னா அவன் எப்படி நடந்து வந்து ஃபோன் எடுப்பா, ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஸ்ரீஜா அசால்ட்டாக வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறா. நம்ம யோனுக்கு எப்படி இருக்கும், இன்னும் அம்மாவும் மகளும் அடங்கலை, அடுத்தவங்களை ஏமாத்தியே வாழ்றத பொழப்பா வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பா. எதுவுமே யோன் சொல்ல மாட்டா, அவள் பாட்டுக்கு அப்படியே இறங்கி கீழே வந்துடுவா. அப்போ தான் மெய்டு பார்ப்பாங்க, எப்பமா வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து இல்லாமல் பார்க்கோட அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ஒரு எட்டு அவங்களையும் பார்த்துட்டு போயிடுங்களே அப்படிங்கிறப்போ சரி பார்க்கோட அம்மாவை பார்க்கலாம், ஏன்னா பார்க்க வேண்டாம் தான் நினச்சிட்டு இருந்தா யோன், பார்த்தா என்ன போக விட மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுல இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டதும் பார்க்கலான்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்க்குக்கு நியூஸ் சொல்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. ஆனால் பார்க்கோட அம்மாவுக்கு எங்கே போகணும் ஏது என்னன்னு தெரியல, பஸ் ஏறி போகணும்னு மட்டும் தெரியுது. பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி என் மருமக பெரியுது, நான் அவளை பார்க்க போனா அவள் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கே எங்கேன்னு தேடிட்டு வந்த யோன் பஸ் ஸ்டாப்பில் எப்படியோ பார்க்கோட அம்மாவை பார்த்துடுறாங்க. பார்க்கோட அம்மாவை யோனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கு. அதுக்கப்புறமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. மெய்டுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்கு. அப்படியே ஸ்ரீஜா வருவா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அம்மா உள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு கிட்ட நம்ம யோன் சொல்லிடுவா. ஆமாம் நீ எப்படி இருக்க ஸ்ரீஜா அப்படின்னு கேட்குறதுக்கு பார்த்தா எப்படி தெரியுது, எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கிற, நீ பண்ண வேலையால் தான் இப்படி இருக்க. சரி நான் தான் உன்னை சொன்னேன் இல்லையா, அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க இல்லையா அந்த லேடி, அவங்க வீடு தான் உனக்கு சரி,
அதை தவிர்த்து நீ இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருக்க வேண்டியது எதுக்கு இங்கே வந்தேன்? இல்லை ஸ்ரீஜா, நான் சில விஷயங்கள் இங்கே விட்டுட்டேன், அதை திருப்பி கொடுக்கறதுக்காக எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ, திருப்பி கொடுக்கறது எடுக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போக வேண்டியது தானே, சீக்கிரம் முடிச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடிச்சுட்டு போவேன், நீ சீக்கிரமாக குணமாக்குறதுக்கு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோட அம்மா ரூமுக்கு வரப்போ அவங்களே கையை பிடிச்சி தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க, ஸ்ரீஜாவை நம்பாத, அவள் நாடகம் ஆடுறா, எல்லாரும் இருக்கிறப்பதான் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்கா, யாரும் இல்லாதப்ப அவள் பாட்டுக்கு நடக்கிறா போறா, இதெல்லாம் நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன், நான் சொன்ன யாரும் நான் நம்பவே மாட்டேன்றாங்க அப்படிங்கிறப்போ, அம்மா நான் நம்புறேன், நீங்கள் வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போன, நீ என்னை திரும்பி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாட்சை என் கூடயே வச்சிருக்கேன், இப்போ இந்த வாட்சுக்காக தான் வந்து இந்த வாட்சை நான் கொடுக்க மாட்டேன், இது என்கிட்ட இருக்கிறதுனால தான், இதுக்காகவாது நீ வர்ற அப்படிங்கிறப்போ, சரிம்மா நீங்களே வச்சுக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இப்போ என்னால் இங்கே வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்க் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அவருக்கு நியூஸ் கிடைச்சிருச்சு, அம்மா கிடைச்சிட்டாங்கன்னு. கரெக்டாக வர்றதுக்கு மேடு எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யோன் தான் கண்டுபிடிச்சாங்க, இப்போதான் கொண்டு வந்து விட்டு அவங்க போனாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறப்போ, ஏன்டா நம்ம வீட்டை விட்டு அந்த பொண்ணு போச்சு, எனக்கு அவள் வேணும், சீக்கிரம் போய் கூப்பிட்டு வா, அதே மாதிரி இந்த வாட்ச் இந்த மெமரி கார்டு இதுவுமே யோனோட தான், இந்த பத்திரமா வச்சுக்கோ, இதுக்காக அவள் கண்டிப்பாக நம்ம கிட்ட வருவா அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா அப்படிங்கிறப்போ, சரி அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் வச்சுப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த யோனுக்கு நான் போனா போகுதுன்னு விட்டா கூட நீ விடுற மாதிரி அடங்குற மாதிரி இல்லைன்னு சீண்டி தானே பார்த்துட்டு இருக்க, என்னடி நாடகம் ஆடுற, உன்னை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கிருந்து கிளம்பி மிஸ்டர் பிகோட வீட்டுக்கு போகிறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. யோன் எப்படியாவது பார்க்கலாம் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க ஜாங். ஆனால் யோன் அங்கே இல்லை. அந்த சமயத்தில் யோனோட அம்மாக்கு யோன் தான் கால் பண்ணுறாங்க, அம்மா இந்த மாதிரி நான் தூகியோட வீட்டுக்கே போகிறேன், அப்புறம் என்ன ஏதுங்கிறத விலாவரியா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவங்களும் ஃபோனை கட் பண்ணதும் எல்லாத்தையும் ஜாங்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம யோன் தூகியோட வீட்டுக்கு வரப்போ தூகியோட மக்களும் ரொம்ப சந்தோஷம், இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட நம்ம யோன் ஆரம்பிச்சிட்டா. அடுத்து போய் கிம்மா போய் பார்த்து, சார் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அதில் மூத்தவங்க இங்கிலாண்டில் வந்துட்டு டாக்டரேட் வாங்க போகிறாங்க, 2வது பொண்ணு அமெரிக்காவில் அட்டார்னியா இருக்காங்க தானே. ஸ்ரீஜாவும் அதுக்கு சலைச்சவே இல்லை சார், ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க மேலே யாராவது நம்பிக்கை வச்சுட்டா அன்பு வச்சுட்டா அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பா, உயிரை கொடுத்து கூட அவங்களை தம் பக்கத்தில் வச்சுக்கணும் நினைப்பானா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னதும் இப்படி ஸ்ரீஜாவை பற்றி பேச பேச கிம்முக்கு ஸ்ரீஜாவை பிடிக்குது. அப்படியா, அப்படியே ஸ்ரீஜா இந்த மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன், ஒரு முடிவு எடுத்துட்டு அதில் ரொம்ப உறுதியாக இருப்பேன், எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஆமாம், ஆனால் என்ன பண்ணுறது, பாவம் ஸ்ரீஜா, அவளுக்கு என்னதான் இருந்தாலும் அப்பா அப்படிங்கிற இடம் வெறுமை தானே, உண்மையான அப்பா அப்படிங்கிறது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஈடாயிடுமா அப்படின்னு பல பிட்டுகளாக போட்டுட்ருக்கா. இந்த ஸ்ரீஜாக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு அது கிடைச்சிருச்சு. பக்கத்திலே காங்கிட்டே இருக்கா, அப்பாவோட பாசம் அம்மா எல்லாம் கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கா. ஆனால் ஜாங் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நான் சேர்மனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பார்க்குக்கு தான் போகணும் அப்படிங்கிறப்போ அப்போ வந்துட்டு ரூனா சொல்லுவாங்க, சரி நீங்கள் சேர்மனாக இல்லை அப்படிங்கிறது உங்கள் விருப்பம், ஆனால் நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்ப நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் நான் சேர்மன் ஆகலான் இருக்கேன், அதுக்கு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்குறப்போ நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜா வந்துட்டு, அப்பா அம்மா ஃபேர் எலெக்ஷனில் சேர்மன் ஆயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா அப்படின்னு ஜாங்கும் சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் பார்க் இந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்குறாங்க. 2 பென்ட்ரைவ் இருந்ததுங்க. ஒரு பென்ட்ரைவ் ஒரு வாட்டி இந்த ரூனா கையில் கிடச்சிது இல்லையா, அதை போட்டு பார்த்தப்போ அதில் இருந்தது மினியோட ஃபோட்டோ, 12 வயசாக இருந்த நம்ம யோனோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் யோன் குழந்தையோட ஃபோட்டோ, இப்போ இருக்கிற யோனோட ஃபோட்டோன்னு இருந்தது. ஆனால் இப்போ இந்த பென்ட்ரைவை பார்க் போட்டு பார்க்குறப்போ அன்னைக்கு என்ன நடந்தது, பார்க்கோட அம்மாவுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. அதெல்லாம் பேச பேச தெரிஞ்சிடும் இல்லையா நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சது. இப்போ எல்லாம் பார்க்குக்கும் தெரிஞ்சிருச்சு, கொலை வெறியில் இருக்காரு மனுஷன். எங்கள் காங்தேவும் ரூனாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காகனா ஒரு 3% ஷேர் மட்டும் ஒருத்தங்க கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல, எங்களை ரீச் பண்ண முடியல டேரக்டர் சொன்னாங்க இல்லையா. கடைசியில் அந்த பர்சன் எப்படியும் ரீச் பண்ணிட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு ரூனா கேட்குறப்போ, சேர்மன் ஆகுறது என்ன ஈஸி வேலையா, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க காங்தே. அப்போ அந்த பர்சனும் வராங்க. சாரிங்க டிராஃபிக், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடுற ஆள் நான் கிடையாது, நான் அவங்களோட அசிஸ்டன்ட்டு, அவங்களால வர முடியல நான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே உட்காடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3% ஷேருக்கு நீங்கள் ரொம்ப கம்மியான பணம் தான் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது, நாங்கள் அதிகமான அமௌண்ட்டை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீல் வந்து படிகிறதில்ல. இது எல்லாமே வந்து யோன் தூகியோட அம்மாவோட பிளான் தான். இந்த 3% ஷேர் இவங்க கிட்ட தான் இருக்குது. இவங்களா டைரெக்டாக போய் பேசினா குட்டு வெளிப்பட்டுரும் இல்லையா, அதனால தான் ஒரு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பேர் ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாக காங்தேவும் ரூனா பேசுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரூனா கேட்குறப்போ, இதை பாருங்க போதுமான அளவு ஷேர்ஸ் இருக்குது, அதுவே போதும், நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாரு கொஞ்சமாவது கிளாஸாக பேசி பழகு அப்படிங்கிறாங்க. காங்தே கோந்துடுது. ரகசியமாக இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு பேசி திருட்டுத்தனமாக அவங்க கிட்ட வந்து ஷேர்ஸ் வாங்குறதுல கிளாஸான விஷயமா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க குறைய மட்டும் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ, காங்தே நான் சேர்மன் ஆகிறதுக்கு நீ உதவி பண்ணுற அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா என்கிட்ட பேசலாங்கிற அர்த்தம் கிடையாது, உன் இடம் அறிஞ்சிருன்னு எதிர்த்து வந்துடுவா. நம்ம பார்க்குக்கு இப்போ தான் வெறியே வருது, இல்லை இந்த கம்பெனி விட்டு கொடுத்துடக்கூடாது, அப்பாக்கு அடுத்து நாம தான் சேர்மனாக இருக்கணும், விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற வெறி வருது. லாயரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்டு விசாரிக்கிறதுக்கு, சார் உங்கள் ரூட்டு கிளியராக இருக்குது,
ஆனா அவங்க தனியா ஷேர் ஹோல்டர்ஸ் டைரக்டர்ஸ் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல, எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக இந்த மாதிரி நான் பார்ல இருக்கேன், நீ இங்க வா, நம்ம 2 பேரும் உட்காந்து சும்மா ஜாலியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் வந்து ரூனா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ரூனா கரெக்டா அங்க வர்றப்போ ஜாங் வந்து இந்த கிம் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கிம் அங்க எதிர்ச்சியா தான் வந்திருப்பாங்க. ஜாங்க பார்த்ததும் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்தது ரூனா போக பார்க்க, ரூனா பார்த்துட்டு போறா அப்படிங்கறது கிம் பார்த்துட்டு பின்னுக்கு வந்து பேசுவாரு. இது கிம் புருஷ பின்னாடி சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல ரூனா இப்படி இல்ல அப்படி இல்ல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு கண்டமேனிக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறப்போ, என் குடும்பத்தை விட்டு தள்ளிருன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுவா. ஆனா என்னடா இது, நம்ம பொண்டாட்டி நம்மளை பார்க்க வந்துட்டு நம்மளை பார்க்காம கிம் கிட்ட மட்டும் பேசிட்டு போறாளே அப்படிங்கறத ஜாங் பார்த்துருவாரு. ஜாங் வீட்டுக்கு வந்துட்டு கேட்பாரு, நான் உன்னை என்ன பாக்குறதுக்காக அந்த பாருக்கு வர சொல்லியிருந்தேனே, இல்லைங்க நான் வரவே இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு போய் சொல்றப்போ, ஏன் போய் சொல்றா, வந்தா கிம்மை பார்த்து பேசிட்டு வந்துட்டா, நம்ம கிட்ட போய் சொல்றா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வர்றப்போ இதுக்கால நம்ம பார்க் வருவாங்க. பார்க் ரொம்ப தெளிவா இருக்கிறப்போ, என்ன பார்க் தெளிவா இருக்கேன் ரூனா கேட்க, ஆமா ரூனா பயங்கர தெளிவா இருக்கேன், அண்ட் தென் என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, இவ்வளவு நாள சேர்மன் அப்படிங்கிற போஸ்ட்ல எனக்கு பேராசை இருந்ததில்ல, ஆனா இப்போ வந்துருச்சு, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவோட ரூமுக்கு வந்து பேசுறப்போ ஸ்ரீஜா வந்து புக்கை தெரியாம கீழே போட்டுருவா. அப்படியே ரூனா பார்த்துட்டு, என்ன என் முன்னாடியே நடிக்கிறியா, நீயே எடுத்துக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. கடைசியில் அப்படியே ஸ்ரீஜா உட்காந்துருக்கிறப்ப இவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. ஏண்டி எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து நாடகத்தை போட போற அப்படிங்கிறதுக்கு, இல்லம்மா இந்த நாடகத்தை கலைக்கிறதுக்கான டைம் இப்போ கிடையாது, இன்னும் வெயிட் பண்ணணும், இப்போ கலைச்சிட்டா எல்லாமே கைமீறி போயிடும், இதனால இன்னும் இந்த நாடகத்தை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. ஸோ அம்மாவுக்கும் மகளுக்கும் தெரிஞ்சது எல்லாம் நடக்குது போல இருக்கு. அதுக்கப்புறமாக ஒரு வெண்டார் இருந்தார் இல்லைங்களா, நம்ம பார்க்க கிட்ட கூட அந்த ட்ராஃபி தங்கத்தாலேயே ஆன ட்ராஃபி கிஃப்ட் மாதிரி கொடுத்து ஏமாத்தினார் இல்லையா, அவரு ஒரு தலைமறைவு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா அதை எப்படி ரகசியமா நம்மளோட ஓன் கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்க இருக்காங்க எது இருக்காங்க அப்படிங்கிற தகவலை பார்க்கும் கொடுத்துட்டாங்க. உடனே ஒரு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லையும் சொல்லியாச்சு, போலீஸ் மூலியமாக அந்த பர்சனை அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு. என்னது இந்த வெண்டார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு ரூனாக்கு ஷாக்கா இருக்கு. இது பாருங்க, பார்க் பக்கம் எல்லாம் சாதகமா போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது, ஏதாவது பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்போ உடனே காங்தேவை பார்க்கறதுக்கு ரூனா வருவா. காங்தே உனக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வெண்டாரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த வெண்டார் யார் என்னங்கிறது தெரியும் இல்லையா, அந்த வெண்டார் நம்மளை கை கட்டிட்டா ரொம்ப பிரச்சனையா போயிடும், ஸோ அந்த விஷயத்துல நீ இழுக்காத, எல்லா பொறுப்பையும் நீ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சமயத்துல என்ன சொல்றீங்க, நான் எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ, மன்னிச்சிருக்காங்கதே அப்படி முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் போயிட்டு பார்க்கு மேலே அந்த பழி போடுறதுக்கு வெண்டாரை செட் பண்ணி அந்த வெண்டார் கிட்ட தங்கத்தால் ஆன ட்ராஃபியை இது தங்கத்தால் ஆனது அப்படின்னு சொல்லாம இது ஜஸ்ட் கோல்டு பிளேட்டட் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி பார்க்கு கிட்ட கொடுத்தது வேற யாரும் இல்ல, காங்தே தான், எங்க கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் தான் அப்படிங்கிற உண்மை இவளே போய் சொல்லியிருப்பா, வந்து அரெஸ்ட் பண்ணுங்க விசாரிங்கன்னு சொல்லிட்டா. பின்னாடி ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல இருந்து வந்து நிக்க அப்படியே காங்தே பாப்பா பாருங்க ரூனாவை.